யூகேலேருந்து இருக்கீங்க, யூஎஸ்லேருந்து ராஜ்யமா இருக்கீங்க, கந்தரவக்கோட்டையிலேருந்து இருக்கீங்க, கன்னியாகுமரியிலேருந்து இருக்கிறீங்க, காஷ்மீர்லேருந்து இருக்கிறீங்க, ஹிந்து இருக்கிறீங்க, முஸ்லீம் இருக்கிறீங்க, கிறிஸ்டியன் இருக்கிறீங்க நம்ம வகுப்பில். இது ஒரு இன்டர்நேஷ்னல் மல்டி கல்ச்சரல் மல்டி லிங்குவல் யூனிவர்சிட்டி. இது அதனால இது உள்ள நுழையிறதே பெரிய விஷயம். எல்லாரும் நுழையிறதுக்கு இறைவன் அருள் செய்திருக்கிறார். வகுப்பை நாம் துவங்குவோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நாம் இந்த முன்னுரையே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 3வது முன்னுரை. இது திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணத்தில் 50 வரிகளை முன்னரே நாம் சிந்தித்து விட்டோம். இப்பொழுது 51வது வரி முதல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நேரடியாக பாடத்திற்கு போவோம். அடுத்த தடை எப்போது வருமோ அதுக்குள்ள இந்த தலையை நீக்கி விடுவோம். தடை வர்றதுக்குள்ள தலையை தாண்டி போய் விடலாம். திருவாசகத்தில் சிவபுராணத்தில் 51வது வரி, மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய. சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள் படிப்போம். அதை பட்டியலிட்டு கூறியிருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். மறைந்திட மூடிய மாய இருளை, அனாதியிலேயே உயிர்கள் ஆணவ மலத்தில் மறைக்கப்பட்டு அறிவற்ற பொருளாக கிடந்தது. தான் அறியும் திறன் கொண்டவன். இந்த கைலை துரைசாமிக்கு அறிவு இருக்குங்கிறதே அவனுக்கு தெரியாது. என்னால் சிவபெருமானை அடைய முடியுங்கிறதும் தெரியாது. என்னை ஆணவ மலம் மறைத்திருக்குன்றதும் எனக்கு தெரியாது. நான் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறேன்றதும் எனக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியாது 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 என்கின்ற கேவலம் கேவலம் கேவல நிலையில் இருந்த நம்மை மடியில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னலம் கருதாத சிவபெருமான். வேற எந்த சாமியும் அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா அந்தந்த சாமிக்கு அதது வாழ்க்கையை ஓட்டுறதே போதும் போதும்னு ஆயிடுது. நம்ம வாழ்க்கையை எப்படி அது காப்பாற்ற முடியும்? மறைந்திட மூடிய மாய இருளை, மாயை இருள் என்று சொல்லுவோம், எழுதிக்கங்க. பதி பசு பாசம், அதிலே பாசத்தை மலம் என்று சொல்லுவோம். மலம் என்பது 3 வகைப்படும். ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என்று. ஆக உயிரின் அறிவை, உயிரை மறைத்து இருக்கின்றது ஆணவ மலம். இது அனாதியிலேயே மறைத்திருக்கின்றது. அனாதி மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். அதுக்கு பேர் அனாதி என்று பெயர். மறைத்திட மூடிய மாய இருளை, இருள் என்றால் ஆணவ மலத்தை நாம் இருள் என்று சொல்லுவோம். ஏன்னா இப்போ பாருங்க, நெட்டு இல்லை, கிளாஸ் நடத்த முடியல. பவர் இல்லைன்னாக்க கிளாஸ் நடத்த முடியாது. அதுபோல் இந்த அறிவை விளங்கக்கூடிய அறிவு இருக்குது அப்படின்னு அந்த அறிவு செயல்பட்டால் தானே நம்ம அறிவு பொருளாக இருக்க முடியும். அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அறிவை செயல்படாமல் வச்சுருந்தா என்ன பண்ணுறது? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். எவ்வளோ பெரிய ஆள், ஒரு ஜெராக்ஸ் கூட எடுக்க முடியாது அவனால். ஆனால் சொல்லும்போது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய பலத்தை காமிச்சேன், அவ்வளோதான், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் சில பேர். அது மாதிரி இல்லாமல் இந்த உயிர் அறிவு பொருளாக இருந்தாலும், அறியக்கூடிய திறனுடைய பொருளாக இருந்தாலும், அறிவித்தால் அறியக்கூடியதாக இருந்தாலும் அந்த நிலையில் தாம் இருக்கின்றோம். நாம் ஒரு உயிர் அப்படிங்கிறதே இந்த உயிருக்கு தெரியாது. என்னை ஆணவ மலம் மறைத்திருக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ என்னடா பகுத்தறிவு இது? இதை பார்த்து தான் சிவபெருமான் வருத்தப்படுறார். உயிரற்ற அறிவற்ற ஜடப்பொருள், கல் மண், அதுக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, நீ உயிர் பொருள், உனக்கு ஏன் அறிவு இருக்கிறது உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்ம அர்ச்சனை பண்ணுறோமா, பூ வாங்கிக்கிட்டு வர்றோமா, மாலை வாங்கிக்கிட்டு வர்றோமா, பிரதோஷத்துக்கு 1/4 லிட்டர் பால் பேக்கெட் வாங்கிட்டு போகிறோமா, அதெல்லாம் எந்த 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 ஒரு எதிர்பார்ப்பும். பெற்ற தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது ஒரு எதிர்பார்ப்போடு தான் கொடுப்பாங்க. என்னதான் தாய் உறவு உயர்ந்தது என்றாலும், தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன் மார்பிலிருந்து பால் கொடுக்கும் பொழுது இந்த குழந்தை பெரியவனாகி என்னுடைய வறுமையிலிருந்து என்னை மீட்டெடுப்பான், என்னுடைய பெருமை சேர்ப்பான், என்னுடைய வயதான காலத்தில் என்னை காப்பான், நம்மளுடைய குலம் விளங்குவதற்கு இவன் ஒரு கருவியாக இருப்பான். எதையாவது உன்னை எதிர்பார்க்காம எந்த தாயும் குழந்தைக்கு பால் கொடுத்ததே கிடையாது, சிவபெருமான் தவிர. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய.
பால் நினைந்து ஊற்ற தாயை விட சால பறிந்தவன் சிவபெருமான். கேவலம் கேளலாய் பால் கொடுத்தான், பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்தான். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் உயிர்கள் அறிவு இருக்கு, இது ஏன் இப்படி அறிவு இல்லாத பொருள் மாதிரி இருக்கு? இப்போ பள்ளிக்கூடத்திலே ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியர், ஆசிரியை இருக்கிறாங்க. உருப்படாதவன் ஒரு 10 பேர் இருப்பான். அவன் பட்டன் போட மாட்டான், காலிஃப்ளவர் மாதிரி கட்டிங் பண்ணியிருப்பான், அவன் வகுப்புக்கு ஒழுங்காக வரமாட்டான். அதெல்லாம் தரதலைங்க, அது தேராது. அவங்க அப்பா அம்மாவும் திருத்த முடியாது, நம்மளும் ஆசிரியரும் திருத்த முடியாது. அது தலைக்கு மேலே போன கேஸ். அப்படின்னு ஒரு 10 பேர் இருப்பான். ஒரு நல்லா படிக்கிற ஒரு மாணவன், எப்போதுமே சிறப்பாக இருக்கிற மாணவன், அறிவாகின ஒரு மாணவன் ஒரு நாள் இந்த பசங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போறேன்னு சொன்னா அந்த ஆசிரியைக்கு மனசு இதயம் சுருங்கி போயிடும். தான் பெற்ற பிள்ளை இப்படி போனா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு நல்ல மாணவன் கெட்டு போகின்றான் என்பதை நினைத்தால் அவங்களுக்கு ஒரு தூக்கு தண்டனையில் இட்ட மாதிரி ஒரு வலி வரும், இதயத்தில் வலிக்கும். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்பாங்க. யாரோ அப்பா அம்மா, ஆனா இந்த ஆசிரியருக்கு அவ்வளோ ஒரு பாசம் அந்த நல்ல மாணவனோட. கெட்டு போறவன் கெட்டு போறதை பத்தி கவலை கிடையாது, அது கெடுறதுக்குனே பிறந்திருக்கு. இது நல்லா இருக்கணும்னு பிறந்தது, இதுவும் கெட்டு போயிருக்கே, அந்த கூட்டத்தோட இது போகுதே அப்படின்னு பார்த்துட்டு ஆசிரியருக்கு மனசு உடஞ்சி போயிடும். அதே நிலையில் சிவபெருமான் இருக்கிறார். இப்படி ஒரு அயோக்கிய யூஸ்லெஸ் மடம் ஜடம் இந்த போயிட்டு ஆணவ மலத்துல போய் இந்த உயிர் இப்படி மயக்கத்துல கிடக்குதே என்று முதலில் நாம் மயக்கத்தில் இருந்தோம். நம்முடைய மயக்கத்தை தெளிவித்தவன் சிவபெருமான். இவனுக்கு நம்ம என்ன நன்றி சொல்லலாம்? இவனை விட மிக நெருக்கமானவர்கள் நமக்கு யாராக இருக்க முடியும்? நீங்க யாரை வேணாலும் லிஸ்ட் எழுதுங்க. உங்க அப்பா எழுதுங்க, அம்மா எழுதுங்க, பிள்ளைங்களை எழுதுங்க, கணவன் மனைவி, மாமன் மருமகள், மச்சினன் குழந்தை, யார் உங்க பள்ளிக்கூடத்துல உங்க ஆசிரியர் கூட இப்பதான் ஆசிரியர். இப்ப யார் நமக்கு முதல்ல உதவி செஞ்சான்னு தெரியணும். இவன் அனாதியிலேயே உதவி செஞ்சான், அன்றிலிருந்து இன்று வரை உதவி செய்கின்றான், இன்றிலிருந்து என்றும் உதவி செய்வான். இதுதான் மெய், மற்றதெல்லாம் பொய். ஆக பொய்யாயினது எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, இது சிவபெருமான். ஆக மறைந்திட மூடிய மாய இருள் என்றால் ஆணவ மலம். ஆணவ மலத்துடைய இயல்பு என்னன்னா, ஒன்று அறியாமை, இன்னொன்று ஆணவம், இன்னொன்று இருள். கையில தரிசாமையா எல்லாமே ஈஸியா சொல்லித்தராங்க. ஆ இ அப்படி வச்சுக்கலாம். ஆ ஃபார் அறியாமை, ஆ ஃபார் ஆணவம், ஈ ஃபார் இருள், ஈ ஃபார் ஈயாமை, ஊ ஃபார் என்ன தெரியல. ஓகே, அப்படிப்பட்ட இந்த மாய இருளில் அதிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காக இறைவன் முதலில் நமக்கு ஒரு பிறவியை கொடுத்து பிறவிக்கு ஆட்படுத்துகின்றான், உடலை கொடுக்கின்றான். யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? இந்த உலகத்துல யார் கொடுப்பா? யார்ட்டையாவது 1 லட்ச ரூபா வாங்கி பாருங்க, கொடுக்குறாங்களா பார்க்கலாம். உடல் கொடுக்கின்றான் நமக்கு. தனு என்று சொல்லக்கூடிய இந்த உடல்ல இருக்கிற 5 பூதங்களை நமக்கு சேர்க்கிறான். இதுல என்னென்ன இருக்கு? இதுல நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்கள் இருக்கு. இந்த உடலை நமக்கு முதலில் கொடுக்கின்றவன் சிவபெருமான். இந்த உடல்னா இந்த துரைசாமி உடல் கிடையாது. இதுக்கு முன்னாடி நாயா இருந்தேன், அதுக்கு முன்னாடி பேயா இருந்தேன், அதுக்கு முன்னாடி எரும மாடா இருந்தேன், அதுக்கு முன்னாடி கழுதையா இருந்தேன், அத்தனை முறையும் அருமையான உடலா கொடுத்திருக்கிறான் நமக்கு. அப்படிப்பட்ட பெருமான், அதற்கு பெயர் தனு என்று பெயர். வெறும் உடம்பு மட்டும் இருந்ததுனாக்க என்ன பண்றது? இப்போ பிள்ளையார் பிடிக்கணும் அப்படின்னா சும்மா மண்ணை மட்டும் இப்படி உருண்டையா பிடிச்சா பிள்ளையார் ஆகாது இல்லையா? அப்புறம் அதுக்கு கண்ணு வைக்கணும், அப்புறம் அதுக்கு மூக்கு மாதிரி வைக்கணும், அப்புறம் காது வைக்கணும், காது நல்லா அகலமா வைக்கணும், அப்புறம் அதுல ஒரு தோடு தொங்க போடணும். அப்படி பண்ற மாதிரி அதுக்கு பேர் கரணம் என்று பெயர். தத்துவங்களை சேர்க்கின்றான், கருவிகளை சேர்க்கின்றான், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அதெல்லாம் சேர்க்கிறான். யார் சேர்ப்பாங்க? நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காளே, அவ சேர்ப்பாளா? எவ சேர்க்க முடியும்? நமக்கு கருவிகளை யார் சேர்க்க முடியும்? இருக்கிற கருவியை கெடுக்காம இருந்தா போறோம். ஆக தனு கரணம் உடலை சேர்க்கின்றான். உடலில் இருக்கின்ற கருவிகரணங்கள் 36 கருவிகரணங்களை சேர்க்கின்றான். அதுக்கப்புறம் புவனம் கொடுக்கின்றான். எந்த பிளானட்ல நம்ம இருந்தாக்க முக்தி அடையலான்னு பார்க்குறான். இவனை செவ்வாய் கிரகத்துல வச்சா முக்தி அடைவானா? புதன் கிரகத்துல வச்சா முக்தி அடைவானா? இல்ல பூலோகத்துக்கு அனுப்பு, இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்பு, அது நம்ம நாடு, தென்னாடுடைய சிவனையை போற்றி,
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துக்கு போகும்போது கைலாயத்தில் இருக்கிறவர் கேட்கிறாரு, இவன் யாருன்னு கேட்கிறாரு. சிவபெருமான் சொல்றான், நம்ம ஆள்றா, நம்ம ஊர்ரா சார். கைலாயத்துல சிவபெருமான் உட்கார்ந்துக்கிட்டு கைலாயத்துல இருக்கிற ஒரு முனிவர்கிட்ட அவன் நம்ம ஊருக்காரன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கே கைலாயம் ஊர் கிடையாது, திருவெண்ணைநல்லூர் தான் ஊர்னு அர்த்தம். ஆக இந்த இந்த ஆணவம் என்கின்ற இருளில் இருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காக இறைவன் கண்மம் மாயை என்ற 2 மலங்களை செயல்படுத்துகிறான். சைவ சித்தாந்த மாணவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 2 மலங்களை கூட்டுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டுகிறான்னா இவன் எப்படி கூட்ட முடியும்? நெருப்பு இல்லாம புகையாது, இல்லது தோன்றாது. இப்ப சிவபெருமான் மட்டும் எப்படி கண்மத்தை கண்டுபிடிச்சாரு? சிவபெருமான் மட்டும் எப்படி மாயையை கொண்டு வந்தார்? சிவபெருமானால ஒன்றும் முடியாது. இந்த இந்த 3 பொருள்களில் 3 பொருள் தான். சிவபெருமானுடைய அப்பா அம்மாவே பிற்காலத்துல வந்தாலும் மாற்ற முடியாது. மாயையும் அனாதியிலேயே இருந்தது. அது ஊதாத பலூன் மாதிரி சுருங்கி போய் பாக்கெட்ல இருந்தது. அதை எடுத்து பெருமான் ஊதுறோம் ஊதி அப்படியே இந்த புவனம் என்கின்ற இந்த மில்கி வேன்னு சொல்றது, நம்ம ஸ்டார் சொல்றது, சன் பிளானட் ஃபேமிலி சொல்றது, அதுக்கப்புறம் அண்டங்கள் சொல்றது, பிளாக் ஹோல் சொல்றது, எதையோ சொல்றோம்ல, அத்தனையும் ஊதுறான் மாயையிலிருந்து. எப்படி பலூனை ஊதுனா பெருசாகுது. ஊதுன பலூனை ஒரு தடவை என்ன பண்ணுவோம், அதை சுருக்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடும். அதுபோல ஒரு நாள் சுருக்கும். அது பேர் சங்கஹாரம் என்று பெயர். ஆக இந்த மாயையிலிருந்து சிவபெருமானாக இருந்தாலும் இல்லாததை பண்ண முடியாது. அவர் சத்காரியவாதம் என்ன சொல்லுது? இல்லது தோன்றாது. சிவபெருமானுக்கும் அதே ரூல் தான். அவன் நியாயவான், நீதிவான், தர்மன். அவன் எப்படி இல்லது தோன்றாதுன்னா இல்லாததுல இருந்து உன்னை தோற்றுவித்துருவாரா? மாயை எங்க இருந்து தோற்றுவிக்க முடியும்? அவர் மாயை அனாதி பொருள் தூங்கிக்கிட்டு இருந்தது, எழுப்பி விட்டார். இந்த உயிர் தூங்கி கிடக்குது, அதை தட்டி எழுப்புறதுக்காக தூங்கிக்கிட்டு இருந்த மாயையையும் கண்மத்தையும் இறைவன் செயல்படுத்துகின்றான். யாருக்காக செயல்படுத்துகின்றான்? பார்வதிக்கும் முருகனுக்கும் விநாயகரும் நல்லா பெரிய குடும்பமா வரணும் ஊர்லங்கிறதுக்காகவா? நீங்களும் நானும் அறிவு விளங்கணுங்கிறதுக்காக. இப்ப மாயையும் கண்மமுக்கும் எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்குன்னு தெரியுமா? பயங்கர கோபம் வந்துடும். இந்த உருப்படாத பசங்களுக்காக என்னையா தொந்தரவு பண்ற? எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டான். நாயை குளிப்பாட்டி படுக்கையில போட்டா, மாடியில 7வது மாடியில போட்டா இறங்கி தெருவுக்கு தான் ஓடுங்கிற மாதிரி ஓடுவான். இவனுக்காக எங்களையே வாட்டுறீங்க, நீங்களே நேரடியா முட்டி கொடுத்துட்டு போங்க, எங்களையே தொந்தரவு பண்றீங்க, இதுங்களுக்கு திருந்தவே திருந்தாதுன்னு சொல்லி கண்மமும் மாயையும் நம்மளை பார்த்து பூ அப்படின்னு காரி துப்பு. உங்களுக்காக எங்க வாழ்க்கையை வீணாக்குறமே அப்படின்னு சொல்லி சும்மா அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அது துப்பாது. ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது, அறிவு கிடையாது. உயிரற்ற அறிவற்ற பொருள் எப்படி நம்மளை பார்த்து துப்பு? சரி. ஆக மாயை கண்மம் என்கின்ற 2ஐயும் செயல்படுத்துகின்றான். இந்த மாயை கண்மம் செயல்படுத்தணும்னா, இப்ப நமக்கு கிளாஸ் நடக்கணும்னா எப்படி நெட்டு முக்கியமோ, வாய்ஸ் முக்கியமோ, வீடியோ முக்கியமோ, அதுக்கு போக கண்மம் என்பது அறம்னு ஒரு கயிறு, பாவம்னு ஒரு கயிறு. அந்த தயிர் கடைவாங்கல்ல, அது போல 2 கயிறை வச்சு பெருமான் அப்படியே இயக்குகிறார். அறம் ஒரு கயிறு, பாவம் ஒரு கயிறு. அதாவது பாவம் புண்ணியம், நன்மை தீமை, நல்வினை தீவினை. அதான் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அது போல அந்த கண்மத்தை கூட்டி இந்த மாயையை எப்படி சேர்க்கிறாரு? புறந்தோல் போர்த்து எங்கும் புழு 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 அழுக்கு மூடி. சும்மா வெளியில கார்னியரும் ஃபேர் அண்ட் லவ்லியும் போட்டுக்கிட்டா பியூட்டின்னு அர்த்தமா? பியூட்டி பார்லருக்கு வாரம் போயிட்டு வந்தா பியூட்டின்னு அர்த்தமா? சயின்டிஸ்டுக்கே தெரியாத காலத்துல உடல்ல புழு இருக்குன்னு எழுதியிருக்கிறாரு மாணிக்க வாசகர். உடல் முழுவதும் புழு. நிறைய பேர் இதுல லேப் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கீங்க, டாக்டர்ஸ் இருக்கீங்க, ஏதோ டாக்டர் இருக்காங்க. உடம்பு முழுவதும் பாக்டீரியாஸ் எல்லாம் சொல்றோம்ல, பாக்டீரியாஸ் அது இது ஏதோ பேர் சொல்றான், அமீபா ஒமீபா எல்லாமே. உடம்பு முழுவதும் புழு கூட்டம். ஒரு கோழி செத்தா கூட தூக்கி போட மாட்டாங்க. நம்ம செத்தா ஐஸ் பாக்ஸ் இல்லாம 24 மணி நேரம் கூட வைக்க மாட்டாங்க. நம்ம வளர்த்த பிள்ளையே வைக்க மாட்டாங்க. எடு 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 சொல்லிடும். அந்த பிள்ளைக்காக நம்ம பசியும் பட்டினியுமா இருந்து ஒரு நல்ல புடவையை கட்டாம, நல்ல கார்ல போகாம, டவுன் பஸ்ல போய், ஷேர் ஆட்டோவில் போய், வாயை கட்டி வைத்த கட்டி ஆசைகளை அடக்கி செலவு பண்ணாம காப்பாற்றி அவனை படிக்க வச்சு அவனை யூஎஸ்க்கு அனுப்புனா எடு 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 அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி புறந்தோல் போர்த்து மேலதான் சும்மா ஒரு கவர் பண்ணி இருக்குதே தவிர புழு அழுக்கு மூடி. உடம்பு முழுவதும் புழுவால் ஆனது.
சயின்டிஃபிக்காக சொல்கிறாரு மாணிக்கவாசகர், டாக்டருக்கெல்லாம் புரியணும்னு சொல்லி. இந்த புழுவெல்லாம் கொட்டி ஓடி போயிட்டாக்க எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி மேலே ஒரு பாலித்தீன் கவர், பிபி கவர் போட்டு மூடி இருக்கிறார். அதான் புறந்தோல் போர்த்தெங்கும், இந்த தோலை வச்சு மூடி இருக்கிறார். இது உள்ள லட்சக்கணக்கான புழுக்கள் இருக்கு. ஒரு மில்லி செகண்ட்லையும் பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இது செத்துக்கிட்டே இருக்கு, அது பொழைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏதோ ஒரு உயிர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம உயிருக்குள்ள 1000 உயிர் இருக்கு. இந்த உயிர் இயங்கினால்தான் இந்த உயிர்கள் எல்லாம் இயங்கும். இதுக்குள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் இயங்கும். ஏண்டா இந்த உயிர் இயங்கினாதான் இந்த செல்லு இயங்கும்னு தெரிகிற அறிவு இருக்கிற உனக்கு சிவபெருமான் இயக்கினால்தான் ஓம் உயிரே இயங்கும் என்பது ஏன் உனக்கு தெரியறது இல்லை? என் உடம்புல இருக்கிற செல்கள் இயங்க வேண்டும் என்றால் என்னுடைய உயிர் இருக்கணும். நான் செத்துட்டேன்னா அந்த செல் இயங்காது, உங்களுக்கு தெரியும் அது. ஆக இந்த செல்லுடைய உயிரை இயக்குவதற்கு இந்த பெரிய துரைசாமி செல் தேவை, அதோட உயிர் தேவை என்றால் அந்த உயிரை இயக்குவதற்கு சிவபெருமானுடைய உயிர் தேவை. அதனால்தான் இறைவன் ஒன்றாயும் உடனாயும் நம்ம கூட இருக்கிறான். இல்லைன்னா வேறாயுமே இருந்துட்டு போயிடுவோம். நம்ம இந்த புழு அழுக்கு மூடனத்துக்குள்ள அவையே வந்து நிற்கணும். ராஜாதி ராஜகுமார ராஜ மார்த்தாண்டன தேவர்களெல்லாம் தவம் இருக்கிறாங்க கோடி ஆண்டுகள். பெருமாளால் பார்க்க முடியலை, பிரம்மனால பார்க்க முடியலை. அவன் வந்து இந்த புழு கூட்டத்துக்குள்ள நம்ம பேசுகிற பேச்சு, ஏசுகிற ஏச்செல்லாம் கேட்டுக்கிட்டு, நம்ம பண்ணுற அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கான். யார் உட்காரு? நம்ம ஒரு இல்லத்துக்கு போகின்றோம், அங்கே நமக்கு வாங்க வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்னு கவனிக்காம டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருங்க அப்படின்னு டிவியை பார்த்துட்டு நம்ம உட்காந்துருந்து பார்த்துட்டு நம்ம இதுக்கு மேலே உட்காந்துருந்தா மரியாதை இல்லை, நம்ம எழுந்திரிச்சு போனது கூட இந்த அக்காவுக்கு தெரியாம டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அக்கா வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தா எவ்வளோ கோபமாய் நம்ம எழுந்திரிச்சு வந்துடும். நான் சிவபெருமான் அப்படி கிடையாது. என்னை பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி நான் அவனை கேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கேர் டேக்கராக இருக்கின்றான். புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, அதான் மூடி இருக்கு. யாராவது உங்கள் உடம்பு பெரிய பியூட்டி கான்டெஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னாக்க இந்த லைனை படித்து பாருங்க. நீங்கள் லைனை படிக்க வேண்டாம், டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஒரு சொட்டு பிளட்டு கொடுங்க. இல்லைனாக்கா உங்கள் கையை, உங்கள் பியூட்டி ஃபேஸை ஒரு நல்லா லென்ஸ் வச்சு பாருங்க. சஹாரா பாலைவனம் மாதிரி கோடாக இருக்கும். தண்ணி இல்லாத குளம் எப்படி வெடிச்சு இருக்குமோ கீழே, அது போல் இருக்கும் உடம்புல எல்லா இடமும். நமக்கு அது தெரியறதில்ல. நம்ம ஏதோ ஒரு பேஸ் போட்டு அதுக்கு மேலே கலர் போட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். புறந்தோல் போர்த்து எங்கும் புழு மூடி அழுக்கு மூடி தான் உடம்பு. இந்த உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்கும்? அந்த புழு அரிக்கிற வரைக்கும் இருக்கும். மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை. மலம்னா கழிவு, ஆணவ மலம் அப்படின்னு சொல்றோம். மலம்னு ஏன் சொல்றோம்? கழிவு. மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை. இந்த உடலாகிய குடில், இது ஒரு வீடு மாதிரி நினச்சிக்க. உங்கள் வீட்டில் எத்தனை கதவு இருக்குது, எத்தனை ஜன்னல் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு டோர் இருக்கும், பேக்கில் ஒரு டோர் நிச்சயமாக இருக்கும், அப்புறமா ஜன்னல்லாம் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத சொல்கிறேன். அதுபோல் இந்த உடலாகிய இந்த வீட்டுக்கு இறைவன் 9 வாசல் படைத்திருக்கிறான். எவ்வளோ வாசல் நமக்கு இருக்கு? 9 வாசல் இருக்கு. இந்த 9ல் ஏதாவது ஒன்றில் தான் நம்ம உயிர் போகும்போது நம்ம சைவ சித்தாந்தம் படித்தோன்னா இந்த 9ஐ விட வேற ஒன்றை தேடி பார்த்து அதில் போகும். சைவ சித்தாந்தம் படிக்கவில்லை என்றால் இந்த 9ல் ஏதோ ஒன்று போகும். 9 எதுன்னு தெரிஞ்சுக்கணும். பகுத்தறிவாளனுக்கு இது தெரியாது, சித்தாந்த மாணவர்களுக்கு இது தெரியும். உடம்புல இந்த மைக்ரோ ஹோல்ஸ், அது போக வேர்வை வருது இல்லை, ஹோல் இருக்கிறதுனால வேர்வை வருது, ஹோல் இல்லைன்னா வேர்வை வராது. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஹோல் இருக்கு. பகுத்தறிவாளன்ட்டு இதில் எங்கே ஹோல் இருக்குன்னு கேளுங்க, அவனுக்கு தெரியாது. ஏண்டா உன் உடம்புல இருக்கிற ஓட்டையே உனக்கு தெரியல, சிவபெருமானை நீ எப்படிடா பார்க்க? 1000 ஹோல் இருக்கு, மில்லியன் ஹோல் இருக்கு. இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, சொன்னா புரியாதுன்னு பெரியவங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணல. நல்லா தெரிகிறது, சும்மா கை நாட்டுக்கு கூட தெரிகிற 9 ஓட்டையை சொல்லியிருக்கிறாங்க. அந்த 9 ஓட்டை எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹோல்ஸ். கண்ணுல 2 ஓட்டை இருக்கு. கண்ணில் அவுட்டர் கேசிங்க்கும் அந்த ஐபாலுக்கும் நடுவில் கேப் இருக்குது. அதனால தான் அது ரொட்டேட் ஆகுது. மூக்கு ஏன் சுத்த மாட்டேங்குது, கண்ணு ஏன் சுத்துது? அபிராமி கடைக்கண் பார்வை எது போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணு எப்படி இங்கேயும் அங்கேயும் ஃப்ரீ ஃப்ளோட் ஆகுது, கண்ணுக்கும் ஹவுசிங்க்கும் மேலே ஃப்ரீயாக பேரிங் ரொட்டேட் ஆகுறதுனால ஆகுது. ஆக ஹோல் 1, ஹோல் 2 ஓட்டை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இதில் ஒன்று இருக்குது.
3 4 5 6 7 8 எருவாய், 9 ஜலம் கழிக்கிறது 9, மலம் கழிக்கிறது 8. இந்த 9 ஓட்டைகள் நம்ம உடம்புல இருக்கு. யார் எழுதுறாங்க பாருங்க. எம்பிபிஎஸ் டாக்டரோ சயின்டிஸ்டோ கிடையாது, மாணிக்கவாசகர். இவர் தான் சயின்டிஸ்டுக்கு சயின்டிஸ்ட். சயின்ஸ் என்றாவது ஒன்றை கடைசியா கண்டுபிடிக்குது அப்படின்னா மாணிக்கவாசகர் சொன்னதுல பாதியை கண்டுபிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை, 9 ஹோல், 9 ஓட்டைகளை உயிர் போகும் பொழுது இந்த 9 ஓட்டைகளிலிருந்து பிரிந்து போகும். அது கறி சாப்பிட்டு கொண்டு சரியை தெரியாமல் இருக்கிறவனுக்கு கீழே பாட்டம்ல என்ன இருக்கோ அது வழியா போகும் உயிர். அது வழியா போகும். தனஞ்சயன் சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். தனஞ்சயன் எப்படி போகும் அப்படின்னா, அந்த மலம் போகின்ற ஹோல் வழியாக மற்ற 9 வாயுக்களையும் கூட்டிக்கிட்டு அது வெளியில போயிடும். இவன் யாரு அப்படின்னா, சிவபெருமானை விட ஆடும் கோழியும் தான் முக்கியம் என்று நினைத்தவனுக்கு அப்படி போகும். அதையே சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலிக்காக சாப்பிட்றேன், எனக்குன்னு இல்லை, நான் அப்பவே விட்டாச்சு, இருந்தாலும் ஃபேமிலிக்காக தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மேலே ஏறி அந்த நில தத்துவத்திலிருந்து ஏறி நீர் தத்துவத்து வழியா யூரின் போகிறமே அது வழியா போகும். அதுக்கு மேலே என்னாச்சு, 2 ஹோல் முடிஞ்சிச்சு. அப்புறம் இங்கே தான் வரணும். சிலருக்கு வாய் வழியா போகும், சிலருக்கு மூக்கு வழியா போகும், சிலர் காது வழியா போகும், சிலர் கண் வழியா போகும். மேலே ஏற ஏற இவர் சரியை கிரியை யோகம் ஞானத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற மாணவர் என்று அர்த்தம். சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தாருனாக்க கீழே போகாது. இப்போ இந்த கிளாஸ் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கீழே போகாது. அதனால கீழே இருக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, மேலே போயிடாமல் பார்த்துக்கங்க. மேலே போய்கிட்டே இருக்கும். இப்போ இது சாதாரணமாக நம்மளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கண்ணு தானே ஹையஸ்ட், இதுக்கு மேலே கிடையாது. ஆனால் இதை விட உயர்ந்த ஞானிகளுக்கு எது வழியாக போகும், புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு போகும். கபாலம் உடைஞ்சு அந்த தாமரையை நோக்கி போகும் சொல்லுவாங்க. பெரிய சித்தர்கள், ஞானிகள், நம்மளுடைய அருளாளர்கள், அவங்களுக்கெல்லாம் மேலே தாமரை விரியும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கும்போது அங்கே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, ஒருவேளை அந்த பிள்ளை ஞானம் அடைஞ்சிச்சு அப்படின்னா உயிர் அது வழியாக போகிறதுக்கு தான். இப்போ நம்மளுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும், பெருமானே என்னுடைய உயிர் கீழே உள்ள ஹோல்களில் போகாம மேலே உள்ள ஹோல்களில் போக வைங்க சாமி. அதுதான் வேண்டும். கீழே உள்ள ஹோல் வழியா உயிர் போயிட்டு நான் சாயுச்சியத்துக்கு இறைவன் திருவடி நிழலுக்கு போகிறேன், பிறவி இல்லாத தன்மை தான் எனக்கு வேணும்னு கீழே வழியா போயிடுச்சு அப்படின்னா பிறவி இல்லாத தன்மைக்கு போகவே முடியாது. ஆக உயிர் மரணமில்லா பெருவாழ்வு எனக்கு வேணும்னு ஏன் சொல்றாரு வள்ளல் பெருமான். அப்படியே மரணம் வந்தாலும் இது வழியா போகணும், அப்படி இல்லைன்னா இது வழியா போகணும், இதுக்கு கீழே என்னை இறக்கிறாத அப்படின்னு தினந்தோறும் சாமியை வேண்டுறார். இதுக்கு கீழே இறங்கிட்டா நான் 3rd கிளாஸ் லோஃபர் ஆயிடுறேன். இதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதனால நீங்கள்லாம் எதுக்கு இறைவன்கிட்ட வேண்டணும் அப்படின்னா, இறைவா எப்படினாலும் உயிர் போயிடும், இன்றோ நாளையோ, இன்று வருமோ நாளை வருமோ, டே ஆஃப்டர் டுமாரோ வருமோ, 3 days லேட்டர் வருமோ, வரும். அது நம்ம கையில் கிடையாது. இறைவா வரும் பொழுது என்னைய ரொம்ப கேவலமாக கீழே மூலாதாரத்திலையும் சுவாதிஷ்டானத்திலையும் வைக்காம கொஞ்சம் மேலே ஏற்றி கொடு சாமி, இந்த முறை இது வழியாக போனால் அடுத்த பிறவிலையாவது இது வழியாக போகிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சாமிகிட்ட வேண்டும். கரண்ட் அடிக்கடி போயிட்டு வருது, நமக்கு நல்ல வீடாக ஒன்று வேணும் அப்படியெல்லாம் வேண்டக்கூடாது. இந்த வீட்டிலேருந்து உயிர் போகும்போது மேல் துவாரம் வழியாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டணும் சாமிகிட்ட. மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய. புலன் 5, 36 தத்துவங்கள் படிக்கலைன்னா நான் என்ன சொல்கிறேன்னே உங்களுக்கு புரியாது. புலன் 5 எது? 5 புலன்கள், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த புலன்களும் என்ன? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு. 4 இங்கேயே ஆயிடுச்சு. இன்னொன்று உடம்பு ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். தொடு உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய. இந்த புலன்கள் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, இந்த சிவபெருமானுக்கிட்ட போயிடாம மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு தான் அது ட்ரை பண்ணும். அது நம்மளை இழுத்துக்கிட்டு போகும். இப்போ உங்களுக்கே இப்போ 3 தடவை லிங்க் கட் ஆனவொடனே என்ன தோணுச்சு, சரி விட எப்படியோ யூடியூப் தானே
கிளாஸ் நடக்காது, நடந்தாலும் ஐயா போட்டுருவாரு. அப்புறம் பார்த்துக்கலாம் விட, இன்னைக்கு ஆடி வெள்ளியாச்சு, கோயிலுக்கு போயிட்டு விளக்கேத்திக்கலாம் அப்படின்ட்டு உடனே வெளியில ஓட சொல்லிடும். எப்படி இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் காலையில நடந்து போவாங்க, சாயங்காலம் ஓடி வருவாங்க. விட்டா போதும் அப்படின்ட்டு. அதுபோல நீங்களும் இந்த வகுப்புல இருந்து விட்டா போதும் அப்படின்னு ஓடி போயிடுவீங்க. ஏன்னா இந்த புலன்கள் வஞ்சனையைத்தான் செய்யும். அதனாலதான் எல்லாருமே அப்பர் சுவாமிகளா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அருளாளர்கள் அனைவரும் இந்த ஐம்புலன்களை இவர்கள் கல்வர்கள், இவர்கள் திருடர்கள், இவர்கள் அயோக்கியர்கள், இவர்கள் எங்களுக்கு கெடுப்பவர்கள், இவங்க தான் என்னை உங்கள்கிட்ட வர விடாம என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க. சில பசங்கள்லாம் கட்டடிச்சுட்டு வர்ற வழியிலே உட்காந்துருப்பான். ஒருத்தன் சின்சியரா ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்தான்னா அவனை கூப்பிட்டு இங்க வா, எல்லாம் போகக்கூடாது, இங்கே உட்காரு அப்படின்னு ராகிங் பண்ணி உட்கார வச்சிருவான். அந்த 5 பேர் மாதிரி தான் இந்த 5, கண்ணு காது மூக்கு நாக்கு, அதெல்லாம் சிவன்கிட்ட போகக்கூடாது. இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. கிரிக்கெட் இருக்கு, இது இருக்கு, அரசியல் இருக்கு, ஜாதி இருக்கு, சினிமா இருக்கு, சீரியல் இருக்கு, சொந்தக்காரவங்க இருக்கு, என்னென்னவோ இருக்கு, மங்கையர் மலர் இருக்கு, ஜூனியர் விகடன் இருக்கு. அதை விட்டுட்டு சைவ சித்தாந்தமா? சைவ சித்தாந்தம் சரியான சித்தாந்தம்னாக்க 799 கோடி மக்கள் படிச்சிருப்பாங்கடா. நீங்க 1 கோடி மக்கள் படிக்கிறான்னா மைனாரிட்டி. அப்போ 700 மெஜாரிட்டி என்ன சொல்லுது? சைவ சித்தாந்தம் வேண்டான்னு சொல்லுது. அதனால நீ இனிமே படிக்காத இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. உடனே நமக்கு அப்படியே நம்பிடுவோம். இதான் மாயையோட இயல்பு. பொய்ய உண்மைன்னு நினைக்கும். உண்மையா சிவபெருமான் இருக்காருன்னா எங்க இருக்காரு அவர்? ஒரு மாசமா மூட்டு வலியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவர் கண்டுக்கவே இல்லை. எங்க இருக்கிறார்? இருக்கின்ற உண்மை பொருளாகிய சச்சிதானந்தத்தை இல்லை என்று நினைக்க சொல்லும், இல்லாத ஒன்றை இருக்கிறது போல நினைக்க சொல்லும். அது பெருமான் என்ன சொல்றாரு? புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் கழிவுகள் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் லீக் ஆகும். கூர்ந்து கவனிச்சா தெரியும். கண்ணுல இருந்து லீக் ஆகுதா இல்லையா? கண்ணு துடைக்கிறோம்ல. காதுல இருந்து லீக் ஆகுது இல்ல, பட்ஸ் வச்சு அடிக்கடி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. மூக்குல இருந்து அடிக்கடி தொடச்சிக்கிட்டே இருக்கோம். வாயில இருந்து விழிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லா இடங்கள்ல இருந்து மலஞ்சோறும் எப்போதும் கழிவை வெளியில கொட்டிக்கிட்டே இருக்கும். நாத்தம் பிடிச்ச இந்த 9 இடங்களும். இதுல இருந்து வர்றதை எடுத்து யாராவது மற்றவங்க எடுத்துக்குவாங்களா? அதை நம்ம கட் பண்ணி கொடுக்குற அல்வாவே எடுத்துக்குவாங்க. இது இருந்தாங்க என் மூக்குல இருந்து வந்தது, சாப்பிடுங்கன்னா யாராவது சாப்பிடுவாங்களா? மலஞ்சோறும் 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 மலஞ்சோறும். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆண் அழகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மலஞ்சோறும் 9 வாசல்கள் கொண்ட இந்த உடம்பாகிய குடிசையை என்ன சொல்றாரு? 9 வாசல்கள். அல்ல, நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சதுல எவ்வளவு கருத்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. வார்த்தைக்கு நான் இன்னும் பெருசா எடுக்கலாம், ஏற்கனவே 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு சொல்லி கொஞ்சம் வேகமா போகின்றேன். ஆக இப்போ எவனுக்கும் தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம உடம்புல மலஞ்சோறும் 9 வாயிற்குடிகள், அது உங்களுக்கு தெரியும். MBBSல கூட அது மாதிரி கிடையாது, MDல கூட கிடையாது, MSல கூட அது மாதிரி கிடையாது. ஓகே, மலஞ்சோறும் 9 வாயிற்குடிகள் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும் 9மே. மலங்க புலன் 5ம் வஞ்சனையை செய்ய. புலன்கள்னு 5 இருக்கு, அது வஞ்சனையை செய்யும். இது யாருக்கு தெரியும்? அஸ்ட்ரோபிசிக்ஸ் படித்தவருக்கு தெரியுமா இது? புலன்கள் 5ம் வஞ்சனையை செய்யும்னு. அருளாளருக்கு மட்டும்தான் தெரியாது. சிவத்தை வேண்டும் என்று தேடுகின்றவர்கள் தடை வரும்போது தெரியும், இந்த புலன்கள் வஞ்சனையைத்தான் செய்யும். புலன்கள் வழி போனால் இது கூட்டிகிட்டு போகாது, இவனுங்க திருட்டு பசங்க, முதல்ல சும்மா வாடா ஜாலியாக வண்டியில் போயிட்டு வருவான்னு சொல்லுவான். அப்புறமா பார்க்கில் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு சொல்லுவான். அப்புறமா ஒரே ஒரு தடவை இழுத்துப்பாருன்னு சொல்லுவான். அப்புறமா இதை கொஞ்சம் போட்டுப்பாரு நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அப்புறமா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்க நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஸ்வாஹா, முடிஞ்சு போச்சு. அப்புறம் திரும்ப பிறப்பு. சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில் தடுமாறி, போதையில தடுமாறின்னு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க, அட ஏன்டா இத்தனை தடவை பிறந்தோம்? பதி பசு பாசம் இது கத்துக்கிறதுக்கு இத்தனை பிறவியை வேஸ்ட் பண்ணிட்டோமே. மலங்க புலன் 5ம் வஞ்சனையை செய்ய. இந்த புலன்கள் எல்லாம் நமக்கு வஞ்சனையைத்தான் செய்யும் என்று சொன்னாலும் அதுல பிளஸ் பாயிண்ட் என்ன என்றால், இதை கொண்டே நாம் புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். பார்க்குறதெல்லாம் டிவி சீரியலாக பார்க்காம, பார்க்குறதெல்லாம் நம்ம சிவாய சிவாய நம நடராஜர் படம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். சிவனடியாரை பார்க்குறோம், உருத்ராக்கத்தை பார்க்குறது. இதன் மூலம் புண்ணியத்தையும் சேர்க்கலாம், தவத்தையும் சேர்க்கலாம். தவம் வேணுமா சவம் வேணுமா? நம்ம என்ன சொல்கிறோம்? சவம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி சொல்கிறோம். தவம் அது வயதான பின்னாடி பார்க்கலாம், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்க்கலாம். இல்லைன்னா இன்னும் ஃபேமிலியில் இருக்கேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி
அவங்க அதை செட்டில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்குள்ளேயும் நம்ம செட்டில் ஆகிடுறோம் பாதி பேர். இல்லைனா அவங்களுக்கு செட்டில் பண்ண உடனே அந்த கடனை அடைக்கிறதுக்கே மீதி நாள் நம்ம கஷ்டப்படணும். இல்லைனா அவங்க செட்டில் பண்ணுற டைமில் நமக்கு மூட்டு வலி முழங்கால் வலி வந்துடும். நம்ம சதுரகிரி மலைக்கு ஏற முடியாது, வெள்ளியங்கிரிக்கு போக முடியாது. அதனால காலம் உள்ள போதே காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும். மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய, இதை இந்த தீய வழியில் இந்த ஐம்புலன்களையும் விட்டு விடாமல் இதையே நல்வழிக்கு பயன்படுத்துறது. பார்ப்பதெல்லாம் சிவம், சிவனடியார்கள், கேட்பதெல்லாம் திருமுறைகள், சைவ சித்தாந்த நூல்கள். வீடியோவை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. இதே காது தான் வஞ்சனையை செய்யும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இதுதான் நமக்கு நன்மையையும் செய்யும். ப்ளஸ் பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும், மைனஸ் பாயிண்ட்டை பார்க்கக்கூடாது. ஒரு கிளாஸ்ல பாதி தண்ணி ஊற்றி இருந்ததுன்னா இது எவ்வளோப்பா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் என்ன சொல்லுவான், அரை கிளாஸ் தண்ணி இருக்குன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், ஆஃப் கிளாஸ் எம்டியா இருக்குன்னு சொல்லுவான். இது சைக்காலஜி டெஸ்ட். இது நம்ம சைக்காட்ரிஸ்ட் டெஸ்ட் வைக்கும்போது ஒரு கிளாஸில் பாதி வரைக்கும் தண்ணியை வச்சு எவ்வளோ இருக்குது இதுலன்னு கேட்பார். ஆஃப் கிளாஸ் எம்டி அப்படின்னு சொன்னான்னா அவன் எப்போதுமே உருப்பட மாட்டான்னு அர்த்தம். ஆஃப் கிளாஸ் ஃபுல் அப்படின்னு சொன்னான்னா சிவத்தை அடைந்து விடுவான்னு அர்த்தம். அவனை உடனே வேலைக்கு எடுத்துருவாங்க, அவன்கிட்ட உடனே பொறுப்பை கொடுத்துருவாங்க, அவனை நம்பி கோடி ரூபாயை கொடுக்கலாம். ஆக உயிர் அறிவித்தால்தான் அறியும் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். நீங்கள் அதுக்காக உயிரை கேவலமாக நினச்சிடக்கூடாது. அறிவித்தால் அறியுதே, அதுவே நல்லது. இன்னொரு ஜடம் அது அறிவித்தாலும் அறியாது, அதை கம்பேர் பண்ணால் நம்ம எவ்வளோ பெட்டர் அப்படி நம்ம பார்க்கணும். ஆக இந்த ஐம்புலன்கள் பொதுவாக வஞ்சனையை செய்யும் என்றாலும் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் உருத்திராக்கமும் வாயில் நமச்சிவாயவும் கையில் பஞ்சபுராண கையேடும் வைத்திருந்தால் 5 சைலண்ட் ஆகி, ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, கட்டளை எடுங்கள் காத்திருக்கிறோம். 9 கோள்களும் நம்ம வீட்டு வாசல்லே நிற்கும், ஐயா கட்டளை எடுங்கள். நான் சனீஸ்வரன் வந்திருக்கிறேன் முன்னாடி, டே பின்னாடி நிற்கிறவன் யார், நான் ராகு ஐயா நீ முன்னாடி வாடா அப்படின்னு நம்ம we can change positions. நம்ம ஜாதகத்தை மாற்றி எழுதலாம். 4 ஐட்டம் வேணும், திருநீர் வேணும், உருத்திராக்கம் வேணும், நமச்சிவாய வேணும், பஞ்சபுராணம், பதி பசு பாசம் வேணும், 5 பொருள் வேணும். இது இருந்தா கேட்டே சனி அப்படின்னா ஐயா கூப்பிட்டீங்களா, 7 ஒன்று எவனாவது இனிமே சொன்னா தொலைச்சிட்டேன், உன்னை தூக்கி போட்டு வேற ஆளை உட்கார வச்சிடும். சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு இப்போ நிறைய பேர் வர்றாங்க, அடுத்த பேட்ச் 2, 3, 4, 5 ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அவன் ஒழுங்காக வேலையை செய்யின்னு சொல்லியிருந்தார். ஆக இறைவன் நமக்கு இந்த கொடுத்திருக்கின்ற ஐம்புலன்கள் பொதுவாக வஞ்சனையை செய்யும் என்றாலும் நாம் அதை நன்மையை செய்ய திருத்தலாம். இந்த சாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. இதுக்கு பேர் தான் ஆகாமியம் என்று பெயர். மற்ற மதங்களிலே கிறிஸ்டியானிட்டியில் இதை ஃப்ரீ வில் என்று சொல்வார்கள். சிவபெருமான் தான் எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு, அவரே பிரார்த்தம் கொடுத்துட்டாரு. இந்த உயிர் எப்படி பிறக்கும், யாருக்கு பிறக்கும், எப்படி வாழும், எதை அனுபவிக்கும், எப்படி சாகும் எல்லாம் அப்பவே எழுதிட்டாரு. ஒரு அரிசியிலையும் இந்த அரிசி துரைசாமி இத்தனாம் தேதி சாப்பிடுவான்னு அரிசியிலேயே எழுதிட்டாரு. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போகணும், அப்புறம் எதுக்கு சாமி கும்பிடணும், எப்படியோ எழுதிட்டாரு ஆக்சிடென்ட்ல தான் சாவ போறான்ட்டு, அப்புறம் எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும். அப்படி கிடையாது. ஆகாமியம்னு ஒன்று வச்சிருக்கிறார். 80% எழுதிட்டு 20% நம்ம முடிவின் மூலம் மாற்றிக்கொள்ளலாம்னு வச்சிருக்கிறார். திருமுறைகளை படிச்சுட்டாக்க குறைச்சிக்கலாம். குருநாதனை வணங்க ஆரம்பிச்சிட்டோம்னா குறைஞ்சிரும், அதுவே குறைஞ்சிரும். குருநாதன் உன்னுடைய சஞ்சீதத்தை நான் நீக்குகிறேன் இன்று முதல், இன்று 26/7/2024 மாலை 8:16 முதல் உன்னுடைய சஞ்சீதத்தை நான் நீக்குகிறேன்லாம் சொல்ல வேண்டாம். குருநாதா தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். குருநாதனுடைய பெயரை சொல்லி கொண்டிருந்தாலே சஞ்சிதமே கரைஞ்சிரும்னா பிராரத்தம் ஆகாமியம்னா ஜுஜுபி சுஜிப்பி. இதில் என்ன இருக்குது, சஞ்சிதம் பிரார்த்தம். இது பிரார்த்தமும் ஆகாமியும் ஒன்றும் இல்லை. பிரார்த்தம் இந்த 40 வருஷத்துக்கு கொண்டு வந்தது, ஆகாமியும் இனிமேல் வேணும்னா சம்பாதிக்க போகிறோம், இல்லைன்னா இல்லை. சஞ்சிதம் என்பது நம்முடைய பல கோடி பிறவிகளில் சேர்த்திருக்கிற மலை, அந்த மலையை கரைக்கலாம் என்றால் இதெல்லாம் ஜுஜுப்பி. விதியை வெல்லலாம், திருமுறைகளை கொண்டு வெல்லலாம். திருமுறைகளால் விதியை வெல்ல முடியாது என்றால் சிவபெருமான் இந்த 4 அருளாளர்கள் 27 பேரை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை விட அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது. திருஞான சம்பந்தரை எதுக்காக அனுப்பித்தார், திருமுறைகள் பாட. திருமுறையை பாடினா நமக்கு ஒரு பலனும் வராது. மலடின்னா கடைசி வரைக்கும் மலடி தான், மலடன்னா கடைசி வரைக்கும் மலடன் தான். பாட்டை படிச்சுட்டா எப்படி கன்சீவ் ஆகிடுவாங்களா இப்படின்னா அப்புறம் ஏன் அந்த பாட்டை எழுதுறதுக்கு திருஞான சம்பந்தர் அனுப்புவார்? அவர் என்ன முட்டாளா, நம்ம பெரிய புத்திசாலியா? இறைவனுடைய இதை நம்ம யாரும் கெஸ் பண்ண முடியாது. மகாவிஷ்ணுக்கே தெரியாது சிவபெருமானுடைய அருமை பெருமை எல்லாம்.
ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஐம்புலன்களையும் வெளியில விடாம சிவபெருமானை நோக்கி விடணும். நம்மளால அது வெளியில போறதை தடுக்க முடியாது. நீங்க என்னதான் நீங்க கடவுளுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க அப்படின்னாலும் செருப்பு வெளியில போட்டு வந்தோமே, செருப்பு இருக்குமா இருக்காதா? காரை அங்க நோ பார்க்கிங் ஏரியாவில் பண்ணிட்டோமே, ஏதாவது போலீஸ் வந்து லாக் போட்டுருவானா? அப்படியே ஞாபகம் முடிஞ்சு கடைசியா பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படிங்கும்போது தான் நமக்கு சிவபெருமானே ஞாபகம் வரும். அது வரைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன பண்றது? அது அப்படித்தான் பண்ணும். அதோட இயல்பு மலங்க புலனைந்தும் வஞ்சனையைத்தான் செய்யும். நீ திருநீறு உருத்திராக்கம் நமச்சிவாயம் பஞ்சபுராணம் பதிபசு பாசம் தெரிஞ்சால் அதே புலன்களை வச்சு அதே புலன்களை கொண்டு நீ சிவபெருமானை அடைந்து விடலாம். அதே கண்ணை கொண்டு சிவபெருமானை சிவனடியாரையும் சிவ உருவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே காதை கொண்டு சிவ சிந்தனைகளையும் திருமுறைகளையும் சைவ சித்தாந்தத்தையும் கேட்கலாம். அதே மூக்கை கொண்டு சிவ என்ன சொல்றது, சிவனுடைய அவனுடைய வாசத்தை நாம் எடுக்கலாம். வேற என்ன, சிவனை டேஸ்ட் பண்ணலாம். பெப்சி கோக்கெல்லாம் டேஸ்ட் பண்ணும்போது சிவபெருமானை டேஸ்ட் பண்ண முடியாதா? ஆக புத்திசாலி மாணவனாக இருந்தால் இந்த தீய புலன்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த தீய புலன்களை கொண்டே புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். இதுதான் நமக்கு அருளாளர்கள் வழங்கி இருக்கின்றது. அந்த 5 வரியில் 5 வரி தான் பார்த்துருக்கோமா எவ்வளோ நேரம்? அக்கடவுளே. சரி, 56 முதல் 61 இன்னொரு 5 வரி பார்ப்போம், 6 வரி பார்ப்போம். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, விமலா உனக்கு. விலங்கு மனம், இப்போதான் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த வார்த்தை தான் வருது. இந்த மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள். மனதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரோ ஒரு குருஜி மெடிடேஷன் பண்ணி தர்றாரு, அப்படியே விளக்க பார்த்துக்கிட்டே இருங்க, கையை எப்படி வச்சுக்கோங்க, நேராக நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ நீங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. நீங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா, நீங்கள் சிவபெருமானையே கண்ட்ரோல் பண்ணலான்னு அர்த்தம் அப்படி சொல்லுவார். அடுத்த சண்டேயும் வரேன் சார் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். சிவபெருமானை எப்படிடா நீ கண்ட்ரோல் பண்ண முடியும்? உனக்கு மனம் கொடுத்தவன் யாரு? அவன் போட்ட பிச்சை காசை வச்சுக்கிட்டு அவன் சொத்தை வாங்குறேன்னு சொன்னா எப்படி? ₹1 ஒருத்தன் பிச்சை தட்டில் போடும்போது இந்த ₹1 கொண்டு நான் அவனுடைய சொத்தெல்லாம் வாங்கிடுறேன்னா எப்படி வாங்க முடியும்? சிவபெருமானை ஒன்றும் 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 உயிர்கள் செய்ய முடியாது. பிரம்மாவும் விஷ்ணுமே ஒன்றும் பண்ண முடியாது. தேவாதி தேவர்கள் இந்திரன் சந்திரன் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் நானும் ₹1 கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும். விலங்கு மனம், நம்மளுடைய மனம் விலங்கு மனம். அதுதான் சுருக்கமாக நம்ம மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவோம். குரங்கு ஒரு இடத்துல நிற்காது, இங்கே போய் குதிக்கும் அங்கே போய் குதிக்கும், திடீர்னு நடக்கும், பறக்கும், தொங்கும், தலையில தொங்கும். நரியை குதிரை பரியாக்கின்ற மாதிரி பெருமான் என்ன பண்ணியிருக்கணும், குரங்கை பிடிச்சி பரியாக்கியிருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஆக என்னுடைய மனம் ஒரு விலங்கோட மனத்தை ஒத்தது. விலங்குக்கு என்ன தெரியும்? ஒரு சிங்கம் இருக்கிறது, அந்த சிங்கம் ஆண் சிங்கம், அது ஒரு பெண் சிங்கத்தை பார்த்துது அப்படின்னா அது என்ன ரிலேஷன் அப்படின்னு அது தெரியுமா? அதுக்கு இது சிஸ்டரா, கட்டிக்கிற முறையா, அம்மாவா? அந்த அறிவெல்லாம் அது கிடையாது. நம்முடைய மனதும் அது போல் தான். நான் சொல்லலை, மாணிக்க வாசகர். என்னுடைய மனம் ஒரு விலங்கின் மனத்தை போன்றது. ராஜச குணம் உடையது, தாமச குணம் உடையது. விலங்கோட மனம்ங்கிறது அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ராஜச குணம் எதனால வரும்? அசைவம் சாப்பிட்டால் ராஜச குணம் தான் வரும், வேற குணம் வராது. கொஞ்சம் தாமச குணம் வரும். அதோட சைடு எஃபெக்ட், மெயின் எஃபெக்ட் ராஜசம், சைடு எஃபெக்ட் தாமசம். இது ரெண்டுமே ஒரு காலும் எந்த பிறவியிலும் சிவபெருமானுக்கிட்ட கூட்டிகிட்டு போகாது, சிவபெருமானை விட தள்ளி வைக்கும். சிவபெருமானுக்கு ராஜசம் தாமசம் கிடையாது, சாத்வீகம் தான் அவருக்கு பிடிக்கும். ஆக எப்போ நம்ம குணம் சாத்வீகம் அதிகமாக இருக்கிறத ஜீரோ பண்ண முடியாது, ராஜசம் தாமசத்தை சுருக்கிட்டு சாத்வீகத்தை அதிகப்படுத்தி கொண்டோம் என்றால் தேவராக பிறப்புவதற்கும் பிரம்மாவாக பிறப்புவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராஜசம் தாமசம் இருந்ததுனாக்க வெட்டுறது, குத்துறது, அடிக்கிறது, பொய் சொல்றது, திருடுறது, வேற என்டர்டெயின்மெண்ட் பண்றது, செக்ஸ் பண்றது, இதுலேயே நம்ம வாழ்நாள் போய் அதுல வர்ற பிரச்சனையை மீட்டெடுக்கிறதுக்கு மீதி நாளும் போய், சொத்தும் போய், நிம்மதியும் போய் டிப்ரெஷன் ஆயிடும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி நாக்கை நாம் வெளியிலே விட்டோம் என்றால் இந்த பிறவியை வீணாக்கி விடுவோம். அடுத்த பிறவிலையும் நம்ம உட்பட மாட்டோம். ஏன்?
போன பிறவிகளில் செஞ்ச பாவம் தானே இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிறவியில் செய்கிற பாவம் அடுத்த பிறவியில் அனுபவிப்போம் இல்லையா? இந்த பிறவியில் வந்து இந்த ராஜசம் தாமசம் வந்துச்சுன்னா பாவம் தானே செய்யச்சோம். இந்த உலகத்தில் எங்கேயாவது சயின்ஸுக்கிட்ட யாராவது நல்ல டாக்டர் சொல்லுவாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு அதுவே தெரியாது. ராஜச குணம் தாமச குணம் இருந்தால் அது புண்ணிய செயல்களில் ஈடுபட வைக்குமா வைக்காதா அப்படின்னு கேளுங்க. சைவ சித்தாந்த சுடர் மாணவர்கள் டான்னு பதில் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் நம்மகிட்ட படிக்காதவங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்க. ராஜசம் தாமசம் என்ற ஒன்னொன்னுக்கும் ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் அதைத்தான் தரும். ராஜசம் தாமசம் ராஜச குணத்தையும் தாமச குணத்தையும் தரும். அது அசைவம் சாப்பிட்டால் அதுதான் வரும். லூஸ் மோஷனுக்கு மருந்து சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகும். லூஸ் மோஷன் ஆகுதுன்னு அதுக்கு டைட் மோஷனுக்கு மருந்து சாப்பிட்டா டைட் மோஷன் ஆகும். இது அதுக்கு தானே அந்த மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. அது ராஜசம் வந்து அடிக்கணும் குத்தணும் அப்படிங்கும்போது அடிக்கிறதுக்கு ராஜசம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டு அதுலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். சில பேர் எங்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, நான் 7 நாளும் இல்லைங்கய்யா, ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஒரு நாள்னா நீங்கள் 3 வேளையும் நினச்சிடாதீங்க, ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடும். சரி, வாழ்க வளமுடன். ஒரு காலம் சிவத்தை அடைய முடியாது. இதெல்லாம் அடிப்படைகள். நாக்கு தான் 90% கஷ்டம். உங்களுக்கு கஷ்டம் வருது, குழந்தை பிறக்கல, கல்யாணம் நடக்கல, பிள்ளைங்க படிக்கல, வீட்டில் சண்டை வருது, பையன் பேசல, மனைவி பேசல, எந்த காரணமாக இருந்தாலும் போன பிறவில நீங்க நாக்கை ஒழுங்கா வச்சுக்கலன்னு அர்த்தம். வள்ளுவர் பல இடங்கள்ல சொல்ற, நாக்கை மட்டும் ஒருத்தன் அடக்கிட்டான்னா அவன் உலகத்துக்கே அரசன்னு சொல்ற. இந்த நாக்கால் விலங்கு மனத்தால் விமலன் என்றால் விமலான்னு பேர் வச்சிருக்கிறோம் நிறைய பேருக்கு. கமலான்னு அம்மாவுக்கு பேர் வச்சிருக்கோம். கமலா விமலா எல்லாம் ஒண்ணுதான். விமலான்னா விமலா, மலம் இல்லாதவனே. சிவபெருமான் மட்டுமே. பெருமாளுக்கும் மலம் உண்டு, பிரம்மாவுக்கும். இன்னும் அதை விட பெரிய கடவுள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவருக்கும் மலம் உண்டு. உயிர் என்றாலே மலம் உண்டு, சிவபெருமானை தவிர. ஏன்னா அவன் உயிர் கிடையாது. அதனாலதான் அருள் செய்யும் போது ஒன்றாயும் உடனாயும் இருந்த சிவபெருமான் வேறாகி நின்று அருள் செய்கிறான். நீ வேற நான் வேறடா. சும்மா துவைதம்னு எதையாவது சொல்லி குழப்பிட்டு நான் தான் நீ தான் நான் சொல்லிடாத. தெளிவுபடுத்துறதுக்கு தான் இறைவன் வேறாகி நிற்கிறான். நமக்கு அருள் செய்யறதுக்கு குருநாதனா வரணும்னா, நான் உள்ளுக்குள்ள குருநாதா எங்க இருக்க, நான் உள்ளதான் இருக்கேன் அப்படின்னா பிறந்ததுல இருந்தே உள்ள இருக்கிறாரு. அப்புறம் எப்படி அருள் செய்யறது அவர்? ஆக பெருமான் அருள் செய்யும் போது வெளியில வருவார். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் ஒருகும். அப்படியே திருஞான சம்பந்த பெருமானுடைய வார்த்தைகளை தூக்கி அப்படிங்க போட்டிருக்காரு. காதலாகி கசிந்து, காதலாகி. சிவபெருமான்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டணும் அப்படின்னா, பாட்டு ஒன்று எழுதி கொடுத்துருக்கிறாரே உங்க பிள்ளை, காதலாகி. நானும் உன்னை ஐ லவ் யூன்னு பண்ணலான்னு பார்க்குறேன். February 14th வேலண்டைன்ஸ் டேல மட்டும்தான் பண்ணலாமா, இல்லை மற்ற நாள்லையும் பண்ணலாமா? ஒரு நாளாவது உனக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து உங்ககிட்ட கொடுத்து ஐ லவ் யூன்னு படம் போட்டு கொடுத்து ஹார்ட் மாதிரி ஒரு ஆரோ மாதிரி போட்டு கொடுத்தா படிப்பியா? அப்புறம் எப்படி நான் காதல் ஆகுறது? பாட்டில் எழுதுனா போருமா? வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா சாமி? பிராக்டிக்கல் கிளாஸ் கிடையாதா? காதலாகி கசிந்து கசிந்து ஐஸ்கிரீம் உருகிற மாதிரி உருகணும். கசிய வேண்டும். கண்ணீர் மல்கி 300 தடவை முற்றோதல் பண்ணியாச்சு, ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. முற்றோதல் முடிச்சுட்டு வெளியில வரும்போது திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு மைக்கில் பேசிட்டு வந்தோம். 300 முற்றோதல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. முற்று எழுதுதல் பண்ணுங்க, தண்ணி வந்துடும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. நன்னெறி எது? தவநெறி. வேஸ்ட் நெறி எது? மலநெறி. மலநெறி வேணுமா, சிவநெறி வேணுமா? சிவநெறி. நன்னெறிக்கு உய்ப்பது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஐயா காதல் பண்ண முடியல, நான் என்ன பண்றது? நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இரு, காதல் வந்துடும். இறைவா உன்னை பார்த்தா எனக்கு கண்ணீர் வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றது? நமச்சிவாய 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 நமச்சிவாய. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சமைச்சாலும் சரி, குளிச்சாலும் சரி, சிரிச்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, பாத்திரம் தேய்ச்சாலும் சரி, நமச்சிவாய 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 நமச்சிவாய. வீட்டுல துணி காயப்பட்டாலும் சரி, கும்மி துவைச்சாலும் சரி, நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்.
நற்றவா உனை நான் மறக்கினும், மனதிலிருந்து மறந்துட்டா கூட சொல்லும் நான் நமச்சிவாயம். அப்படி நமச்சிவாயத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. காதல் பண்ணணும்னாலும் நமச்சிவாய சொல்லணும், காதலாகி கசிய வேண்டும் என்றாலும் நமச்சிவாயம் சொல்லணும், கண்ணீர் மல்குனாலும் நமச்சிவாயம். ஆக இதெல்லாம் சீக்வன்ஸா நடக்கும். முதல்ல காதல், அப்புறம் உலகியல்ல என்ன நடக்கும், காலேஜில் படிக்கும்போது ஐ லவ் யூ, நீ உன்னை பார்த்தா எனக்கு தேவதையை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சும்மா அவனுக்கு தெரியும், இது சும்மா ஊத்துறோன்னு தெரியும். அப்படி சொன்னாதான் அவன் சிரிப்பா அப்படிங்கிறதுனால. பெண்களை நார்மலா உயர்த்தி பேசணும் அப்படின்னா, அழகா இருக்கேன்னு சொல்லிட்டா போறோம். வேற நீ பெரிய அறிவாளின்னு சொன்னா கூட அவங்களுக்கு புரியாது. அழகா இருக்கேன்னு சொல்லிட்டா அந்த பெண்ணுக்கு அப்படியே நீதான் எனக்கு கணவன் அப்படின்னு சொல்லி. இந்த பிறவி மட்டும் இல்லை, இனிமேல் எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் அத்தனை பிறவிலையும் நீயே எனக்கு கணவனாக வர வேண்டும், அப்படி காதலனாக வர வேண்டும் சொல்லிடுவாங்க. அதுபோல காதலாகி காதல் ஆகணும்னா நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னாதான் ஐ லவ் யூவே சொல்ல முடியும். உங்களுக்கு இன்னும் ஐ லவ் யூ சொல்ல முடியவில்லை என்றால் நமச்சிவாயத்தை நீங்க 1 கோடி முறை சொல்லவில்லை என்று அர்த்தம். எழுதிக்கங்க, 100 100,000 முறை நமச்சிவாய சொல்லணும். 100 100,000 நான் சொல்லல, அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். 1000 100,000 அப்படின்னா எவ்வளோ? 1 lakh. 100 100,000 அப்படின்னா 100 into 100 into 1000 எத்தனை? மொத்தம் 7 0 ஆயிடுச்சு. 1 போட்டு 7 0 போட்டிங்கன்னா 1 கோடின்னு பேர். 1 கோடி முறை நமசிவாய 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 சொல்லிக்கொண்டே இருந்தால் கல்லும் கசியும். 5 புலன்கள் கொண்ட மனிதன் மனிதி கசிய மாட்டாங்களா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அவனுடைய பெயரே நமச்சிவாயன் தான். எவ்வளோ ஒரு அருமையான கடவுள் நமக்கு கிடைச்சிருக்காரு பாரு. கண்ட கண்ட காத்தாயி மூக்காய்க்கெல்லாம் அங்கே ஒரு ஒரு வீட்டில் என்னை ஐயா வாங்க சாமி ரூமுக்கு, நீங்கள் சாமி ரூமுக்கு வரணும்னாங்க. நானும் தேடி தேடி பார்க்குறேன் சிவபெருமான் எங்கே இருப்பாருன்னு சொல்லி. ஒரு சாமி இப்படி இருக்குது, ஒரு சாமி இப்படி இருக்குது, ஒரு சாமி அருவாள் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரவுடிங்களெல்லாம் அருவாளில் கேக்கு வெட்டுறதாக டிவியில எல்லாம் காமிக்கிறாங்க. அதுபோல் ஒரு சாமி இப்படி பெரிய அருவாளை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. ஏண்டா ஒரு சாமி அருவாளை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறது என்றால் அது நிச்சயமாக சிவத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் அம்பாள் அருவாள் கத்தி எல்லாம் எடுத்துட்டு போவான். மகிஷாசுர மர்த்தினி. அசுரர்கள் யாரு? ஆணவ மலம்தான். ஆக கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும். சிவபெருமானுக்கிட்ட ஏதாவது வேண்டணும் என்றால், பெருமானே, திருஞான சம்பந்தர் இப்படி எழுதியிருக்கிறார். மாணிக்க வாசகர் என்ன எழுதுறாரு? விமலா, உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும். அதே வேர்ட்ஸ், அப்படியே அதே மீனிங்ல. நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. நலந்தான் இல்லாத எதையுமே நான் செய்யறது, ஒழுங்கான செயல் நான் செய்யறது இல்லை. நான் என்ன பண்றேன்? உனக்கு பஞ்சபுராணம் பாடுறேனா, திருவாசகம் எழுதுறேனா, சைவ சித்தாந்த சுடர் படிக்கிறேனா, திருவாசகம் முற்றோதல் செய்கிறேனா, முற்றெழுதுதல் செய்கிறேனா, பெரிய புராணம் கேட்குறேனா, திருவாசகம் திருமந்திரம் கேட்குறேனா, 7 நாள் கிளாஸ் நடத்துகிறாங்க. எதுலையுமே கலந்துக்கிறது இல்லை. ஆக கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகி நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. இந்த நிலத்தில்தான் வந்து உயிர்களுக்கு அருள் செய்வான். இருவினையாகிய நன்மை தீமையை செய்ய வேண்டும் என்றால் இந்த நிலத்தில்தான் வந்து செய்ய வேண்டும். வேற சொர்க்கலோகத்தில் இருந்துக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே போக முடியாது. அது சும்மா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி தான். அதனால தான் நமக்கு இது திருப்பள்ளி எழுச்சி எல்லாரும் படிப்போம். அதுவும் மார்கழி மாதம் படிப்போம். அது திருப்பள்ளி எழுச்சியில் 10வது பாடல். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூலோகத்தில் போய் பிறக்காம வாழ்க்கையை வீணாக்குறோண்டா அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறாங்க. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றார் என்று நோக்கி, இந்த பூமியில தான் சிவன் நம்மை உய்ய முடியும். ஏன்? இருவினைங்கிறது இங்கதான் இருக்கு, இருவினை ஒப்புங்கிறதும் இங்கதான் இருக்கு. இருவினை ஒப்பு வந்தா மல பரிபாகம் வரும், மல பரிபாகம் வந்தா சத்தி நிபாதம் வரும், சத்தி நிபாதம் வந்தால் தான் முத்திக்கு போக முடியும். இதெல்லாம் இங்கேதான் கந்தர்வகோட்டையிலையும் கரம்பக்குடியிலையும் தான் நடக்குது. அதை விட்டுட்டு நம்ம இங்கே போய் நான் தான் தேவர்களுக்கு தேவன் என்ன பண்றது? நம்ம ஊர்ல முதலமைச்சர் 5 வருஷம், அங்க முதலமைச்சர் 5 கோடி வருஷம், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும். இவருக்காவது 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லி மாத்திக்கலாம். அங்க அந்த பதவியில இருந்து மாத்திக்கவும் முடியாது. ஆக சிவன் உய்ய கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பெரும் துறை வரைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும். திருமாலுக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா,
அவன் எவ்வளோ பெரிய செல்வந்தன். அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, திருமாலுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா என்ன திருமால் உனக்கு ஆசை அப்படின்னா, அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் பிரம்மனை கூப்பிட்டு உனக்கு என்னடா இருக்கிற ஆசையிலேயே பெரிய ஆசை என்னடா சொல்றா அப்படின்னு நீங்க பிரம்மனை கூப்பிட்டு கேட்டாலும் நீ நலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்ல. அவங்களெல்லாம் அப்படி இந்த பூமியில பிறக்கலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த பூமியில வந்து இந்த ஆவுடைய நான் என் வேலையை பார்க்கறதுக்கு போய்கிட்டு இருக்கேன், குதிரை வாங்க போய்கிட்டு இருக்கேன். நான் கைலாயத்துக்கு வரும்போது நீ எனக்கு காட்சி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, நான் உலகியல் வேலையை செய்வதற்காக நான் போயிருக்கேன். ஆக உலகியல் பணிக்கு மாணிக்கவாசகர் போகும்போது சிவபெருமான் வர்றாருன்னா என்ன அர்த்தம்? உலகியலையே அவரு அந்த உலகியலை செய்யும் போதே, இப்ப நான் சொன்னேன்ல பாத்திரத்தை தேய்க்கும் போதே நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லலாமே. மதியம் வகுப்புல ஒரு அம்மா கேட்டாங்க, எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு நான் சாமி கும்பிட்றதுக்குன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியற மாதிரி ஏன் கும்பிடுறீங்க? நமச்சிவாய நமச்சிவாயன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தா ஹஸ்பண்டுக்கு என்ன தெரியும்? நான் அவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டா அவங்க ஹஸ்பண்ட்? நமச்சிவாய நமச்சிவாய சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நீங்க இன்னைக்கு ஆடி வெள்ளி ஆயிடுச்சு, நீங்கெல்லாம் சாப்பிட்டுக்கங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு தான் அவர் கோவப்படுவார். வீட்டுக்கு நமச்சிவாய நமச்சிவாய, பாத்திரம் தேய்க்கும் போது நமச்சிவாய நமச்சிவாய, கதவு திறக்கும் போது நமச்சிவாய நமச்சிவாய, அவர் தூங்கின பின்னாடி நம்ம நமச்சிவாய நமச்சிவாய. யார் என்ன பண்ண முடியுமா? நம்ம கணக்கு நம்ம கணக்கு, அவர் கணக்கு அவர் கணக்கு. அவர் முன்னாடி போயிட்டாலும் உறவு போச்சு, நம்ம முன்னாடி போயிட்டாலும் உறவு போச்சு. நம்ம 2 பேரும் நல்லா இருந்தாலும் காலம் நம்மளை கூட்டிட்டு போயிடும். நமச்சிவாயம் கடைசி வரைக்கும் காக்கும் நம்மளை. ஆக என்ன சொல்றாரு? நிலந்தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. யாரு? நிலந்தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி சிவபெருமான் அவரு கால் நடந்து இந்த பூமிக்கு வந்து இங்க இருக்கிற ஆவுடையார் கோவிலுக்கு வந்து இவரை பார்க்கறதுக்காக உட்கார்ந்து இவரை கூப்பிட்டு அருள் செஞ்சுட்டு வேலை முடிஞ்ச உடனே போயிட்டார். வந்ததே இதுக்கு தான் வந்திருக்கிறார். அவரு ஏதாவது குதிரை வாங்க வந்தாரா? கிடையாது. இவர் ஏதாவது சாமியை தேடி போனாரா? கிடையாது. இதுதான் சிவபெருமானுடைய கருணை. தனக்கே தெரியாது நம்மை சிவபெருமான் ஆட்கொள்ள போகிறான்னு மாணிக்கவாசகருக்கே தெரியாது. ஆனாலும் ஆட்கொள்ளுகிறதுக்கு வருவான். கோயிலுக்கு வரும்போது பார்த்துக்கலாம், அடுத்த பிரதோஷத்துக்கு வருவான் பார்ப்போம் அப்படின்னு இருந்திருக்கலாமே. அப்படி இல்லையே. சாதாரண இந்த சாமிகளெல்லாம் அப்படி இருக்கும். வெள்ளிக்கிழமை ஆடு வெட்டுவான், கடா வெட்டுவான், 108 கடா வெட்டுவான். அதில் ஒன்று குறைஞ்சாலும் சாமி அழிச்சிரும், அப்படியே வம்சமே இல்லாமல் பண்ணிவிடுமா, ராத்திரியில் தூக்கத்தில் வந்து பண்ணுமா. 108க்கு பதிலாக ஒரு ஆடு சின்ன ஆடாக போயிடுச்சான், கிழட்டு ஆடு, வயதான ஆடா போயிடுச்சான். அதனால கொஞ்சம் இளமையான ஆடு வெட்டுற வரைக்கும் சாமி ஓ அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கும். அதுவா சாமி? அது சாமியா இது சாமியா? இந்த சாமி என்ன பண்ணுது? நிலந்தன்மேல் வந்து அருளி நீல் கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. நாயை விட கேவலம் சொல்றார். நாய் நாய் நாய்ன்னு நாயின்னு எத்தனை முறை? 51 முறை என்று நினைக்கிறேன். நாய் பொன்னம்மாளம்மா கேட்டால் தெரியும். நாய் என்று சொல்லுவது 51 முறை, இன்னொன்று ஏதோ 65 முறை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாயின்னு சொல்றதே ஒரு கேவலம். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாயை விட கேவலம்னு அர்த்தம். கேவலம்னா என்ன அர்த்தம்? முதல்ல கிடந்தமே, செப்டிக் டேங்க்குள்ள படுத்திருந்தமே, செப்டிக் டேங்க்குள்ள நம்ம இருக்கிறோம், அது நாருங்கிறதே நமக்கு தெரியாது, அப்படி கிடந்தமே. அன்று வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கைமாறும் இல்லாமல் தானே வந்து கருணை செய்தான் சிவபெருமான். நாம் இறக்கும் போதும் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு நெருப்பை வச்சு விட்டு வந்துட்ட பின்னாடி அங்கே நின்றுட்டு இருப்பான். கவலைப்படாது. ஐயா எங்க ஊர்ல எலக்ட்ரிக் மிஷின் இருக்குன்னு சொல்லாதீங்க, அங்கேயும் அங்கே கரண்டாக நிற்பான். அவன் இல்லைன்னா உடல் எரிய முடியாது. என்னை இங்கே புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே புழுவாக நிற்பான். இல்லைன்னா அவங்க உடலை எரிக்க புழு, அது மண்ணாக. பெருமான் இல்லாத இடம் அங்கே இருக்கு. ஆக நாயை விட கேவலமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். 51 பாடல்கள் கொண்ட திருவாசகத்தில் 67 முறை குறிப்பிடுகிறார். நான் சொல்லியிருக்கேன் 67, 65. நாய் ஞாயிற்கடையேன் அப்படிங்கிறத 67 முறை சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார் மாணிக்கவாசகர்? நான் நாயேன் அப்படின்னு சுந்தரர் கூட சொல்லியிருக்கிறார். சுந்தரர் எவ்வளவு பெரிய ஆள்! சுந்தரருக்கு சிவபெருமான் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக், மேரேஜ் பண்ணி வை அப்படின்னா இவர் போய் அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி மேரேஜ் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னால் அது கல்யாணம் பண்ணி வைக்கிறார்.
அப்புறம் நான் இருக்கும்போதே, நான் இல்லைன்னா பரவாயில்ல, நான் இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணீங்க? வீட்டுக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொன்னா, அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கன்னு தூது போறார். இப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, நாயேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம பெரிய பிரைம் மினிஸ்டர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயேன், மாணிக்க வாசகர் ஞாயிற் கடையேன், ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு. ஏன் நாயை விட கேவலம்னு சொல்றாங்க அப்படின்னா, நாய் எவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தாலும், நீங்க ஒரு பெரிய மாநாட்டுக்கு போங்க, 10,000 பேர் 1,00,000 பேர் இருக்கிற ஒரு அரசியல் கூட்டமோ இல்லை ஏதோ ஒரு பெரிய மாநாட்டுக்கு நீங்க போங்க, அங்க எத்தனை நாட்டுல இருந்து என்ன ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் எங்க இருந்தாலும் உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிரும் நாய். உங்க நாய் கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்காதா? எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, உங்களை வெகு எளிதாக அடையாளம் கண்டு கொண்டு உங்க பக்கத்துல வந்து நின்றுங்க நாய். சிவபெருமானை அடையாளம் கண்டு கொண்டு அவன் பக்கத்துல போய் நிக்குதா இந்த நாய்? சிவபெருமான் யாருன்னே தெரிய மாட்டேங்க. திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும்தான் ஞாபகம் வருது. அதனாலதான் ஞாயிற் கடையன். நாய் கூட அப்படி செய்து, அதனால நாயின்னு சொல்ற தகுதி கூட எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்றாரு. நாய் தன்னுடைய எஜமானை அடையாளம் கண்டுகொள்ளும். என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை, சிவபெருமானை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை, ஆகையால் நான் நாயை விட கேள்மையானவன். சொல்றதுக்கே எனக்கு படபடன்னு இருக்கு. ஒரு மேரி பிஸ்கெட்ல பாதி பிஸ்கெட்டு கொடுத்தாலும் அடுத்த நாள் வாழை ஆட்டிக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கும் நாய். செப்டிக் டேங்கில் கிடந்த நம்மளை தூக்கி மடியில் வச்சுக்கிறேன்னு சொல்லி பல கோடி பிறவிகள் கொடுத்து கண்மத்தை சேர்த்து மாயையை சேர்த்து நம்ம திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு பேரை சொல்லி கூப்பிட்றதை பண்ணிக்கிட்டு நம்ம கூடவே ஒன்றாயும் உடனாயும், நம்ம தூங்கினாலும் ஒன்றாக இருக்கிறான், முழிச்சிருந்தாலும் ஒன்றாக இருக்கான், நம்ம திருடும் போதும் ஒன்றாக இருக்கிறான், நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஒன்றாக இருக்கிறான், நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் ஒன்றாக இருக்கிறான், அப்படி கூடவே இருந்து கூட்டிக்கிட்டு போகிற பெருமானை நம்ம எப்போ நினைக்கிறோம்? வேற எதுவும் வேலை இல்லைன்னா நினைக்கிறோம். சிவன் கோயிலுக்கு எப்போ போகிறோம்? வேற எந்த வேலையும் இல்லைன்னா அங்கே போகிறோம். இல்லைன்னா அது செகண்டரி. அரை மணி நேரம் உட்காந்து டீ சாப்பிடுவோம், 5 நிமிஷத்துக்கு மேலே சாமிக்கிட்ட நிற்க முடியாது நமக்கு. அதனால தான் மாணிக்க வாசகர் ஞாயிற் கடையேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2 முக்கியமான குணங்கள் நாய்க்கு. நாயே 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 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாயின்னு சொன்னால் நம்ம பெருமைப்படும். ஏன்னா நாய்க்கு தன்னுடைய எஜமானை தெரியும். நாய் நன்றியுடையது. நம்ம நன்றி இல்லாதவர்கள். தனு கரணம் புவனம் போகம் கொடுத்த பெருமானுக்கு காலையில் ஒரு பஞ்சபுராணம் கூட பாட முடியலைன்னா என்ன நன்றி நமக்கு? பஞ்சபுராணம் தானே, 18,000 புராணமாக பாடுறோம். வேகமாக பாடினா 1.5 நிமிஷத்தில் பாடிடலாம். காலையில் 6 மணி, மத்தியானம் 12 மணி, மாலை 6 மணின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வகுப்பு அட்டன் பண்ணுறதுல எத்தனை பேர் அது மாதிரி பாடுறோம்? ரொம்ப பிஜியாக இருக்கோம். நம்ம பிஜி மறந்து போயிடுது. நேற்றும் 3 வேளை சாப்பிட்டோம், 5 வேளை சாப்பிட்டோம், முந்தின நாளும் 3 வேளை சாப்பிட்டோம், 5 வேளை சாப்பிட்டோம், டைமுக்கு டீ சாப்பிட்றோம், டைமுக்கு வடை சாப்பிட்றோம். அது மறக்க மாட்டேங்குது. இந்த பஞ்சபுராணம் 3 முறை பாடுங்கிறது மட்டும் மறந்து போயிடுது. அதனால தான் ஞாயிற் கடையேன்னு சொல்கிறார். மாணிக்க வாசகர் ஞாயிற் கடையானா இருந்தாக்க நம்மெல்லாம் யாருங்கிறத இங்கே நன்றாக தெரிந்து கொள்ளவும். அடுத்தது, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். எப்படி அந்த என்ன சொல்றாரு, மலை மடுகுன்னு சொல்ற மாதிரி நாய் ஒன்று தாய் ஒன்று. நாய்க்கும் தாய்க்குமே ஏணி வச்சா எட்டாதுன்னு நம் பழமொழி. சிவபெருமான் யாரு? தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். இது அப்பர் பர்த்துக்கு மேலே ரூஃப்ல படுத்திருக்கிறான். இது எங்க இருக்கு? நாய். நாய் ஒரு கேவலமானது. நாய் ஏன் கேவலமானது? நாய் அப்படின்னு அதுவே வாமிட் பண்ணும், அதையே அது சாப்பிடும். அதையே அது சாப்பிடும். இது நாயோட இயல்பு. ரொம்ப ஷேம். தான் வாமிட் பண்ணது தானே சாப்பிடுமா? நம்ம வாமிட் பண்ணால் அந்த இடத்துலயே நிற்க முடியாது, சுற்றி யாரும் நிற்க முடியாது. கிளம்பு. நல்லா இருக்கு, இது தேங்காய் சட்னி, இது வெங்காய சட்னி, இது சாம்பார், இது குருமா எல்லாம் போட்டு கொஞ்சம் தாண்டி போயிட்டு திரும்ப வெளியில வரும்போது சுற்றி யாரும் இருக்க முடியாது.
அந்த கேவல நாய் என்ன பண்ணும், தான் வாமிட் பண்ணுவதை தானே சாப்பிடும். அதான் நாயோடைய கேவலம். அந்த நாய் வந்து நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக நாம் நாயிலிருந்து கீழே இருக்கோம், பெருமான் எங்கே இருக்கான், தாயிலிருந்து மேலே இருக்க. இப்போ இந்த அப்பர் சைடு லோயர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. ஏன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு சொல்றாரு. இந்த பிறவியிலே நமக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்ச உறவு நம்ம தாய் தான். நம்ம இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அவ உறவு. கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உணதருளால், திருவாய் பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன், தாயுடைய கருமுட்டையில் நான் வந்து இணைந்ததிலிருந்தே உன்னுடைய திருவடியை நினைத்து கொண்டே இருக்கிறேன். மனம் மெய் மொழியில மனம் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மெய்யும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மொழி மட்டும்தான் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். பிறந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய திருநாமமாகிய நமச்சிவாய என்பதை பயின்றேன் உனதருளால். முதல்ல உன்னுடைய திருநாமத்தை பயின்றேன். திருநாமம்னா பேரு, பேருனா நமச்சிவாய, நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு 1 கோடி முறை சொன்னா என்ன வரும், குருநாதன் எழுந்து வந்து அவன் சிவாய நம என்ற மந்திரத்தை கொடுத்துருவான். சிவாய நம என பெற்றேன். நமச்சிவாய சிவாய நம வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அருள் சக்தி பார்த்துக்குவாங்க. இது 2 வரைக்கும் தான் மறைப்பு சக்தியோட ஏரியா, அதுக்கப்புறம் அருள் சக்தி பார்த்துக்குவாங்க. அது தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. இந்த உலகத்திலேயே ஒரு 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 குழந்தைக்கு இருக்கின்ற முதல் உறவு ரொம்ப நெருக்கமான உறவு. எந்த ஒரு குழந்தைக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு போற ஒரு மகன் இப்போ அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு என் முகத்துல முழிக்காதப்போ, என் பொண்டாட்டி தான் எனக்கு வேணும், நீ வாடி நம்ம போகலாம், நாங்கள் தனி கொடுத்தனா இருந்துக்கிறோம் அப்படின்னு மகன் போனாலும், நான் போறேன் அப்படின்னு சொன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, போறேன்னு சொல்லாதப்பா, போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போச்சு. எங்கேயோ செத்து தொலை, அனாத ஆசிரமத்தில் போய் படுத்துக்க, நான் யூஎஸ் போறேன் அப்படின்னு சொல்ற மகன்கிட்ட போறேன்னு சொல்லாத, அபசகுனம் அது, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. இதான் தாய். சிவபெருமான் யாரு, தாயிற் சிறந்த தயா. அவனை போய் நம்ம என்ன சொல்றோம், அவனை கும்பிடாத, ஆட்டிடுவான், சோதிச்சிருவான், உடைச்சிருவான், 2ஆ பண்ணிடுவான், 3ஆ பண்ணிடுவான். மாணிக்க வாசகர் சொல்றாரு, தாயிற் சிறந்த, உனக்கு தெரிஞ்ச பெரிய உறவு தாயிட, அந்த தாயை விட உயர்ந்த வேண்டாம், வேற என்ன உனக்கு எப்படி சொல்ல முடியும். இப்போ நான் ஒன்று சொல்றேன், ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றேன், இனிப்புனா அப்படின்னா இந்த இருட்டுக்கடை அல்வா இருக்குல்ல, அதை விட இனிப்புடா அப்படிதான் சொல்ல முடியும். அதை விட இனிப்பு அது நான் வேற என்னதான் வச்சு சொல்றது. இப்போ தாய் இருக்கால்லடா, அவளை விட பெரிய வேண்டாய், அவளை விட அன்பான வேண்டான்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். உடம்பும் மகனுடைய உடம்பும் இருக்கின்ற வரைக்கும் தான் இதுக்கு மீனிங். இதுல அம்மா போயிட்டாச்சுன்னா உறவு கிடையாது, பையன் பணம் வரலன்னா உறவு கிடையாது. ஆனா சிவபெருமானுக்கும் நமக்கு இருக்கிற உறவு எப்பத்துல இருந்து இருக்கு, நமக்கு பத்திரிக்கை அடிச்சதுல இருந்து இருக்கா, இல்ல நிச்சயதார்த்தம் பண்ணதுல இருந்து இருக்கா? ஓ, வெரி 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 லாங் ரிலேஷன், வெரி லாங் ரிலேஷன், அனாதியிலே ரிலேஷன். அருளாளர்களாவே கணிக்க முடியாத ஒரு காலம், காலத்திற்கும் முந்தி, காலண்டர்னு ஒன்று வந்ததுக்கு முன்னாடியே, காலை மாலை மதியம்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே, சூரியன் தோன்றுவதற்கும் முன்னாடியே நமக்கும் சிவபெருமானுக்கும் உறவு. நாம் உறவு கொள்ள போகவில்லை அவனிடம். வாழ்க வாழ்க தலைவா வாழ்க அப்படின்னு 500 ரூபாய்க்கும் பிரியாணிக்கும் நம்ம கொடி தூக்கல, அவன் நம் வீடு தேடி வந்து நமக்கு உதவி செய்தான். அதுதான் சிவபெருமான், வேற யாரோன்னு நினைச்சிடாதீங்க அவனை. அப்படிப்பட்ட தாய் காட்டுகின்ற ஒரு அன்புக்கு பல காரணம். தாயோட அன்புல எதிர்பார்ப்பு இருக்கும், தாயோடைய அன்புல வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பண்ண முடியும். டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் இந்த 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 உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது. அப்புறம் தாய் போயிட்டாங்கன்னா அப்புறம் தாய் அன்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? போட்டோ வச்சுக்கிட்டோன்னா நம்ம சொல்லலாம், வந்து எங்களுக்கு வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். உயிர் மேல இன்னொரு பிறவியை கூட எடுத்துரும் அடுத்த நாள்ல இருந்து, நமக்கு தெரியாது.
ஆக தாயை விட சிறந்த அன்பு காட்டக்கூடியவன் சிவபெருமான்கிறத அனைத்து மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். சோதிக்கிற கடவுள், அழிக்கிற கடவுள், அதெல்லாம் அறியாமையில் இருக்கிறவங்க சொல்றது, நம்ம சொல்லக்கூடாது. அது போல தாய் காட்டும் அன்பு இந்த பிறவிக்குத்தான். எவ்வளோ அன்பை காமிச்சாலும் இந்த பிறவிக்குத்தான். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முன்னாடி போயிட்டா கணக்கு முடிஞ்சுது. தாயும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இருக்கிற ஒரு அன்பு, அந்யோன்யமான நெருக்கமான ஒரு உறவு, தாய் போயிட்டாலும் முடிஞ்சு போச்சு, மகள் போயிட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஆக இந்த பிறவியில இன்னும் 100 ஆண்டுகளுக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கே அம்மா போயிட்டாலும் சரி, நம்ம போயிட்டாலும் சரி, முடிஞ்சு போச்சு. ஆனால் சிவபெருமானுடைய உறவு, அவன் காட்டுகின்ற கருணை, காட்டினான், காட்டுகிறான், காட்டுவான். அம்மாவோட கருணை காட்டினால், காட்டுகிறாள், காட்டுவாள், கொஞ்ச காலத்துக்கு காட்டுவாள் உயிரோட இருந்தா. இப்போ எது நமக்கு லாங் டூரேஷன்? ஒரு செருப்பு வாங்கினா கூட ரொம்ப நாள் உழைக்கிற செருப்பு எதுன்னு கேட்டு வாங்குறோம். சிவபெருமான் தான் ரொம்ப நாள் நமக்கு உழைக்கின்றவன். அவனை கேட்டு வாங்கணும். நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் வாங்குவோம். ஒரு தாய் தன் குழந்தையை வளர்ப்பதில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சிவபெருமானும் பார்வதியும் நம்மை வளர்ப்பதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, அவங்க பிள்ளை முருகன் மாதிரியும் விநாயகர் மாதிரியும் நம்மளை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நம்ம சம்பாதிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடணும் வயசான காலத்தில், அதெல்லாம் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. இன்னும் முருகன் பண்ணாத ஒரு வேலையை நீங்களும் நானுமா போய் பண்ணிட போகிறோம்? முருகனை போல இந்த பிள்ளையும் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆக சிவபெருமான் காட்டுகின்ற இந்த கருணையை நம்ம சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட கருணையை காட்டுகின்றான் பெருமான். அடுத்தது 62. மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இதை விட பெரிய வார்த்தைகளே தமிழில் கிடையாது. தமிழ் டிக்ஷனரியில் இந்த மாதிரி ஒரு பெருசு அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தை என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்காரு சாமி. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. ஐயோ, இந்த ஒரு வார்த்தைக்கே நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாக விளக்கம் சொல்லலாம். வெண்ணையே உருக்கலாம், நீரை எப்படி உருக்குறது? நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. என்ன சொல்றாரு சைவ சித்தாந்தத்துல? இறைவன் ஒன்றாயும் உடனாயும் அப்படின்னு சொல்றாரு. உடல், உயிர், ஆறுயிர், உயிருக்கு உயிர். அந்த உயிர் இல்லைன்னா இந்த உயிர் இயங்காது, இந்த உயிர் இயங்கலைன்னா இந்த உடலே இயங்காது. இல்லையா? ரொம்ப 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 பெருமானை போல. அதுக்குத்தான் அவரை எழுத சொல்லிட்டு கொஞ்ச நாள் விட்டு வச்சுட்டு போயிருக்காரு நமக்காக. மாசற்ற சோதி, மாசற்ற சோதி. இப்போ நம்ம என்னதான் எண்ணெய் வாங்கி விளக்கேற்றினாலும் வீடு கற்பாயிடும். தூய எண்ணெய்ன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறான், இங்கே நாத்தம் தாங்க முடியல. கற்பூரம் ஏற்றுனா நல்லதும்பாங்க, கற்பூரம் ஏற்றுனா எல்லா ரூமே வீடே கற்பாயிடும். இப்போ வர்ற கற்பூரம்லாம் அப்படி இருக்கு. பெருமான் எப்படிப்பட்டவர்? களங்கமற்ற சோதி. அவர் அருட்பெரும் சோதி. சோதி எப்படிப்பட்ட சோதி? அருள் ஜோதி. அருள் எவ்வளோ அருள்? 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. பெருஞ்சோதியை நீ எப்படி பார்க்குற? 1000 வாட்ஸ் பல்பை நேருக்கு நேராக அரை மணி நேரம் பார்க்க முடியாது உன்னால். சூரியனை அரை மணி நேரம் பார்க்க முடியுமா உன்னால்? இங்கே இருக்கிற நாயும் பேயுமே பார்க்க முடியலைன்னா நீ சிவபெருமானை எப்படி பார்ப்ப? மாசற்ற சோதி. ரொம்ப வள்ளலார் பக்தர்கள் சில பேர் ஒரு பெருஞ்சோதின்னு வள்ளலார் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மாணிக்க வாசகர் கண்டுபிடிச்சது, மாணிக்க வாசகர்கிட்ட வள்ளலார் காப்பி அடிச்சது. யாரும் நம்ம மதத்தோட ஒன்றி பேசுற வரைக்கும் வாழ்த்துகிறோம். மதத்தை இழிவு செய்தால் நம்ம ப்ரூஃபோட காமிக்கிறோம். எங்கிட்ட ஒருத்தர் வள்ளலார் தாசன் ஒருத்தர் இருக்காரு எங்க ஊர்ல. சோதியே எங்க வள்ளலார் தான் கண்டுபிடிச்சாரு. அப்படா சோதியே சுடரே சூழொளி விளக்கே யாரா கண்டுபிடிச்சாரு? வள்ளலார் 200 ஆண்டு ஆச்சு. மாணிக்க வாசகருடைய ஆண்டு என்ன? திருஞான சம்பந்தருடைய ஆண்டு என்ன? அப்பர் பெருமானுடைய ஆண்டு என்ன? மாசற்ற சோதி. சோதின்னு எங்க சொல்லலை? ஜோதின்னு நீ சொல்ற, அதை சொல்லலை. நாங்க தமிழ்ல சோதின்னு சொல்றோம், நீ வடமொழியில ஜோதின்னு சொல்ற. ஆக எங்கேயும் நம்மளுடைய அருளாளர் 12 திருமுறைகளையும் 14 சாத்திர நூல்களையும் யாரும் எந்த
ஒரு எல்லளவு கூட குறை கண்டுபிடிக்க முடியாது, விடமாட்டோம்னா. அதிகாரப்பூர்வமா நம்ம ப்ரூஃபோட காமிக்கிறோம். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. எப்படி இருப்பாராம்? மலர்ந்த மலர்ச்சுடரே. இதை விட நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீராய் உருக்கிங்கிற மாதிரி இருக்கு. சுடருங்கிறது என்ன? நெருப்பு. மலருங்கிறது என்ன? நெருப்புக்கிட்ட போனாலே அது சுருங்கிடும். மலர்ந்த மலர் சுடரே. இப்போ நீ சுடர் போன்றவனாக இருந்தாலும் எங்களுக்கு நீ மலர் போன்றவன். உன்னுடைய சுரூப நிலை எப்படி இருந்தாலும் எங்களுடைய தடத்த நிலை என்பதற்காக எங்க ஊருக்குள்ள வந்து இறங்கி 5 தொழில் செய்து 8 குணங்களை காண்பித்து எங்களுடன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து எங்களுக்கு அருவமாயும் உருவமாயும் அருவுருவமாயும் இருந்து வழிகாட்டுகின்ற பெருமானே அப்படின்னு சொல்றாரு. சைவ சித்தாந்த சுடர் படிச்சாதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஐயா ஏதோ வளர்றாருன்னு நினைப்பீங்க. ஒரு லைனுக்கேன்னு ஒரு மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். மலர்ந்த மலர் சுடரே. மலர்ந்த மலரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, சுடரேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நம்ம சைவ சித்தாந்த சுடர்னு வச்சோம்? சோதி கிடையாது, இது சுடர் தான் அப்படிங்கிறதுனால சுடர்னு வச்சிருக்கோம். நம்ம பேர் எடுத்ததெல்லாம் இதுல இருந்து தான் எடுத்திருக்கிறோம். தேசனே. வெறும் மலர் அப்படின்னதுனால பெரிய செல்லா காசுன்னு நினைச்சிடாதீங்க. தேசனே 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 தேனார் அமுதே. தேனார் அமுதே. நிறைய அமுதம்னு ஒன்று இருக்கு. இந்த அமுதத்துக்கு தான் பார்க்கடலை கடைந்தார்கள். அந்த அமுதத்துக்கும் அமுதமே. தேனார் அமுதே. சிவபுரனே. சிவபுரத்துக்கு சொந்தக்காரனே. முத்தி என்று சொல்லக்கூடிய சிவபுரம் இருக்கே, சாலோபம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம், இதுக்கு யார் சொந்தக்காரன்? சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமான். காத்தாயி கற்பாயி மூக்கனார் கற்பனார் காடு வெற்றவர் ஆடு வெற்றவர்லாம் அதுக்கு அவனுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், அந்த சாமிகளுக்கு தெரியாது. நீங்க சிவபெருமானை தவிர வேற எந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமி கிட்ட பதி பசு பாசம்னா என்னன்னு கேளுங்க. முப்பொருள் உண்மைன்னு சொல்றாங்களே, அது என்ன சாமின்னு கேளுங்க. அந்த சாமி உங்களுக்கு அன்னைக்கு இரவு உணர்த்திருச்சு அப்படின்னா அதே சாமியை தொடர்ந்து கும்பிடுங்க. எனக்கும் சொல்லுங்க, நானும் அந்த கோயிலுக்கே வந்துடுறேன். சிவபெருமானை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் அந்த சாமியை கும்பிட ஆரம்பிச்சிடுறேன். பொருள் உண்மை பொருள்னு சொல்றவனா வந்தான், பொருள் உண்மையை சொல்றவனா வந்தான், பொருளுடைய குணத்தை சொல்றவனா வந்தான். இப்படிப்பட்ட பெருமானுக்கு நமக்கு டைரக்ட் கான்டாக்ட் ஆயிடுச்சு. கைலே ஐயா மூலம்தான் நீங்க கைலாயம் போகணும்னு கிடையாது. நிறைய டிராவல்ஸ் இருக்கு, எதுல வேணாலும் ஏறி போய்க்கலாம். அது போல டைரக்ட் கான்டாக்ட் வந்துருச்சு நமக்கு. அதுவே ஒரு பெரிய கிஃப்ட். பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசம் என்றால் மலம், நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பற்று என்று சொல்லக்கூடிய அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்டாச்மெண்ட். எல்லாத்துலேயும் அட்டாச்மெண்ட். ஏமாகன் 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 ஏமாகன். எத்தனை வருஷமா மகன்? உன் மகன் மேல இவன் ஏமாகன் 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 அப்படின்னா அப்ப ஏன் சிவபெருமான் ஏன் சிவபெருமான் ஏன் சிவபெருமான் சொல்லணுமா வேண்டாமா? உன் மகனுக்கு முன்னாடியே அவன் உனக்கு மகன். யாரோ சொல்லியிருந்தாங்க, அம்மையும் நீயே அப்பனும் நீயே. யாரு? கமலா சரஸ்வதி. தாயே, எப்படி எவ்வளோ பணிகள் செஞ்சுட்டு இந்த வகுப்பு வேற அட்டன் பண்றீங்க? உங்க ஊர்ல மணி 11:30. அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இவனை விட நமக்கு நெருக்கமான சொந்தம் வேற யாராக இருக்க முடியும்? அப்பன் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, சிவபெருமான் தான் அப்பன் நமக்கு. அம்மா இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, சிவபெருமான் தான் அம்மா. நான் தான் உன் அம்மான்னு உணர்த்துறதுக்கு தான் நம்ம அம்மாவை கொஞ்சம் நீக்கி வச்சிருக்கான். கணவன்கிட்ட இருந்து பிரிந்த மனைவிகள் கவலைப்படாதீங்க. கணவன் நான் இருக்கின்ற, அவன் சும்மா டூப்ளிகேட்டு, கொஞ்ச காலத்துக்கு தான். நான் என்றும் கணவன் உனக்குன்னு உணர்த்துறதுக்காக சிவபெருமானை கணவனாக அடையலாம் நீங்க. அவன் நான் உனக்கு கணவன். உயிர்களாகிய ஆன்மாக்கள் பெண்கள், பதியாகிய இறைவன் அவன் ஆண்மகன், தலைவன். தலைவனுக்கும் தலைவிக்கும் உண்டான உறவு தான் அது. மனைவி இல்லை அப்படின்னு யாரும் ஆண்கள் வருத்தப்படாதீங்க. சிவபெருமான் தான் நமக்கு மனைவி. அப்பனும் நீ அம்மையும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ வந்துட்ட பின்னாடி கணவன் மனைவி கிடையாதா? எந்த உறவு நம்மிடம் சில சிவபெருமானை தூக்கி வச்சிருக்கு. அவரு கோச்சிக்க மாட்டார். அவரு உட்கார பிரிச்சிருப்பார். இல்லைன்னா இந்த பையன் கேட்கவே மாட்டேங்கிறான், தல்ல நான் உட்கார்றேன் பக்கத்துல, இப்ப சொல்றா என்ன ஆகுதுன்னு அப்படின்னு அவரே வந்து பக்கத்துல உட்கார்றார். அப்படிப்பட்ட பெருமான். சரி, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை. பாசத்துல பற்று இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க எல்லாரும். பாசம் என்றாலே வழுக்கும் என்று அர்த்தம். அதனால நீங்க யார் மேல பாசம் வச்சாலும் வலிக்கு விழுந்துருவீங்க. சில பேருக்கு லைட்டா அடிபடும், சில பேருக்கு ஃப்ராக்சர் ஆயிடும்.
சில பேருக்கு ஸ்பாட் அவுட், ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆகிடும். எங்கள் ஊர் குளத்துல எல்லாம் பாசம் நிறையா இருக்கும். அங்கே படியில் இறங்கும் போதே பின்னாடி இருந்து கத்துவாங்க, பார்த்து பார்த்து பார்த்து, பாசம் 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 பாசம், வலிக்கி விட்டுரும் வலிக்கி விட்டுரும் வலிக்கி விட்டுரும், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்பா. நாம் ஒருவரிடம் பாசம் காட்டும் போது ஜாக்கிரதை 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 ஜாக்கிரதைன்னு பின்னாடின்னு சொல்லிக்கணும். ஏன்னா இந்த பாசம் வழுக்கும். என்ன குளத்து பாசமே வழுக்கும் போது மகன் பாசம், மகள் பாசம், மருமகள் பாசம் வழுக்காத, ஃபாஸ்டா வழுக்கும். குளத்து பாசமாவது போனாதான் வழுக்கும். மகன் பாசம், மகள் பாசம் உட்கார்ந்து இருந்தாலும் வலிக்கி விட்டுரும், ஒரு ஃபோனில் வலிக்கும். ஆக அந்த பாசத்திலிருந்து நம்மை விலக்கி நேசத்தை கொடுக்கின்ற, பாசம் வேணுமா நேசம் வேணுமா, பாசம் வேணுமா நேசம் வேணுமா, பாசம் வேணுமா நேசம் வேணுமா, நேசம். அப்போ சிவபெருமானை நேசிக்கணும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. நம்முடைய நெஞ்சில் இருக்கிற வஞ்சங்களை யாரால கெடுக்க முடியும்? நம்மளே கெடுத்துக்க முடியாது இல்லையா? மனம் ஒரு குரங்குன்னு பார்த்தோம், சஞ்சித வினைப்படி நடப்போன்னு பார்த்தோம், ஆகாமியத்தை அனுபவிக்கணும்னு பார்த்தோம். இப்போ இதுல இருந்தெல்லாம் நம்மை ஒருவன் மீட்டெடுக்க வேண்டும் என்றால், இப்போ பெரிய வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகும்போது இன்னொருத்தன் மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் இது நிலை இல்லாத மேலே இருக்கிற ஒருத்தன் தான் மீட்டெடுக்க முடியும். ஹெலிகாப்டரில் வர்றவன் தான் மீட்டெடுக்க முடியும். நீச்சல் தெரியாமல் தண்ணிக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகிறவங்களை காப்பாற்றுற ஒருத்தன் வரணும்னா நீச்சல் தெரிஞ்சவன் தான் வர முடியும். இன்னொருத்தன் வெள்ளத்தில் அழிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கவன் வந்து இவனை காப்பாற்ற முடியுமா? அதுபோல் நம்மை காக்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டுமே. ஆக நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற ஒன்றாயும் உடனாயும், அதான் பேராது நின்றன்னு சைவ சித்தாந்தத்தை பாட்டா எழுதியிருக்கிறார். பேராது நின்ற. ஏன் பேராது நிற்கிறாரு? முன்னாடி வரிய படிக்கணும். நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற. நம்முடைய நெஞ்சில் இருக்கிற இந்த ஆணவ மலத்தையும் மாயையையும், இந்த கோபம் என்ன சொல்றது, மோகம், தாகம், இந்த குணங்கள் எல்லாம், ராஜசம் தாமசம், இதிலெல்லாம் அழிக்க வேண்டும் என்றால் சிவபெருமான் தான் அதை பண்ண முடியும். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. கருணைங்கிறதுக்கு மேல பெரிய வார்த்தையே கிடையாது தமிழ்ல. அன்பு, பாசம், எந்த வார்த்தையை வேணாலும் போட்டு பாருங்க, கருணைங்கிற வார்த்தைக்கு மேல வேற பெரிய வார்த்தையே கிடையாது. அதைத்தான் சிவபெருமான் நமக்கு செஞ்சிருக்கிறார். இப்போ மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? பெருங்கருணை சொல்றாரு. கருணையை மாற்ற முடியாதான், இருக்கிறதுலே பெருசு, அப்பர் லிமிட். இப்போ குட்னு சொல்கிறோம், அப்போ வெரி குட் அப்படிங்கிற மாதிரி பெருங்கருணை சொல்கிறோம். சரி, பெருங்கருணை கல்லே, பெருங்கருணை குளமே அப்படின்னு சொல்லாம பெருங்கருணை ஆரே, கங்கை மாதிரி என்னைக்கும் போய்கிட்டே இருக்குது இந்த கருணை சொல்றாரு. பெருங்கருணை ஆரேன்னு சொல்லலை, பெருங்கருணை பேராரே சொல்றாரு. அப்படியே மாடி மேல மாடி மேல மாடி மேல கட்டி 4 மாடி கட்டியிருக்காரு. கருணை, பெருங்கருணை, பெருங்கருணை ஆறு, பெருங்கருணை பேராறு. இவனை போய் அழிக்கிற கடவுள் ஒழிக்கிற கடவுள்னு சொல்றானே, எவ்வளவு முட்டாளா. ஆரா அமுதே. அமுதே, அதை விட பெருசு எதுவுமே கிடையாது. அல்வாவே அப்படின்னா சிற்றின்பத்தை தரும், நாளைக்கு காலையில் லூஸ் மோஷன் தரும். ஆரா அமுது என்றால் அது நமக்கு லூஸ் மோஷன்லாம் தராது, நன்மையை தரும். திகிட்டார். 1 கிலோ அல்வா சாப்பிட்டோன்னா போதும்னு ஆயிடும். அமுதம் 1 கிலோ சாப்பிட்டோன்னா போதும்னு ஆகாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அமுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆரா அமுதே, விட்டாத அமுதே அப்படின்னு சொல்லி அளவிலா பெம்மானே. அளவிலா பெம்மானே, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன். அவனை நீங்கள் 1 மீட்டர் 1 அடி 1.5 கிலோமீட்டர், ஒரு பிளானட் டிஸ்டன்ஸு, ஒரு லைட் இயர்ஸ், அப்படிலாம் அவனை நீங்கள் எதுலேயும் அளக்க முடியாது. 1 லிட்டரு 1/2 லிட்டரு, 1 கிலோ 2 கிலோ, 1 மீட்டர் 1/2 மீட்டர், இதெல்லாம் இந்த நமக்கு தான், சிவபெருமானுக்கு கிடையாது. ஆரா அமுதே, அதே நேரத்தில் அளவிலா பெம்மானே. எவ்வளோ பெரிய எல்லை இல்லாதவன் அவன். நீங்கள் எவ்வளோ பெரிய ராக்கெட்டை நாசா கண்டுபிடிச்சாலும் சரி, ஐஎஸ்ஆர்ஓ கண்டுபிடிச்சாலும் சரி, இப்போ இல்லை, நம்ம பேரன் பெரியவனாகி முடி கொட்டுற காலத்தில் கண்டுபிடிச்சாலும் சிவபெருமானுடைய பாதத்தை அந்த ராக்கெட் தொடவே முடியாது. வெரி சிம்பிள். சில லட்சம் கோடிகளை வின் பண்ணலாமே தவிர சிவபெருமானுடைய பாதத்தை பிடிக்க முடியாது. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு போர்வை போட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட சிவபெருமானுடைய பாதத்தை பிடிச்சிடலாம். இதுதான் நம்ம சைவ நெறி.
தலைகீழ நிற்கணும், ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, முடியை பிடுங்கிக்கணும் அப்படிலாம் யாருமே சொல்கிறது இல்லை. சும்மா நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறான். அதுக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. குளிச்சுட்டு உட்காந்து தான் சொல்லணுமா அப்படிலாம் கிடையாது. எப்போவெல்லாம் சிவபெருமான் உடம்புல இருக்கிறானோ உன் உடம்புலையே அவன் இருக்கும்போது அப்புறம் அவன் பேரை நம்ம சொல்றதுக்கு என்ன ராகு காலம் நல்ல நேரம் பார்க்கணுமா? நம்ம உடல்ல இருந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனை போயிட்டு நம்ம அந்த 3 நாள்ல கும்பிடலாமா, கும்பிடக்கூடாதா? அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவன் இல்லைன்னா 3 நாளே ஆகாது. சித்தப்பா இறந்துட்டாரு, 16 நாளைக்கு போகக்கூடாது. அதாவது கும்பிடக்கூடாது, போகக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது, நல்லது செய்யக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம படிக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா தினந்தோறும் கோயிலுக்கு போகணும். ஆக ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. அவர் எல்லாம் ஓராதார் உள்ளத்து, உன்னை தேடாதவர்களுக்கு அவர்களுடைய எண்ணத்திலே இறைவன் இருப்பார். ஓ, கடவுள் இல்லைன்னு சொல்றவனோட உயிர்ல இறைவன் இருக்காரா இல்லையா? இல்லைன்னா அவன் அதை சொல்லவே முடியாது. கடவுள் இருந்துகிட்டு ஏன் அவனை கடவுள் இல்லைன்னு சொல்றாரு? கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். அவருக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது. அவர் பாட்டுக்கு எல்லாம் வரவு வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். சிசிடிவி கேமரா மாதிரி அவர் பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ எதை பண்ணியோ அதை அனுபவிச்சுட்டு போ. என்ன அவருக்கு என்ன ப்ராப்ளமா? இன்னைக்கே தண்டனை கொடுக்கணுமா? இன்னைக்கு சிலையை திருடுறவன் நல்லா இருக்கானே, சரி நாளைக்கு எப்படி இருப்பான்? நீ ரோட்டில் போகும்போது பல பிச்சைக்காரன் படுத்திருக்கிறானே, அவன்லாம் போன தடவை சிலை திருடியிருப்பான், கோயில் நிலத்தை கொள்ளையடிச்சிருப்பான், கோயில் காசை கொள்ளையடிச்சிருப்பான், கோயில் பேரை சொல்லி பணம் சம்பாதிச்சிருப்பான். அதனால தான் ரோட்டில் கிடக்கிறான். இல்லைன்னா எப்படி அவன் ரோட்டில் கிடப்பான்? ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. ஆறுயிராய் நின்றானே, உயிருக்கும் உயிராய், ஒன்றாயும் உடனாயும் இப்போ சொன்னனே அதுதான். நீராய் உருக்கி, நீரை போய் எப்படி உருக்குறது? நீரை உருக்குவது ஒரு டெக்னிக்கலாக நம்ம லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. நீரை உருக்குனா என்ன ஆகும்? நீரை கொதிக்க வச்சா பாயிலிங் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. இந்த பாயிலிங் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டீம் வரும், ப்ரெஷர் குக்கர் அதெல்லாம் அதை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுது. நீராய் உருக்கி, எப்படி ஒரு தண்ணியை உருக்குறது கடினம், அதை ஆவியாக தான் ஆக்க முடியுமோ அதுபோல் என் ஆறுயிராய் நின்றானே, என்னுடைய உயிருக்குள்ளே இருந்து செய்தற்கரிய காரியத்தையெல்லாம் இவன் செய்கிறானே. நீரை உருக்குவது எப்படி கடினமோ அதுபோல் இந்த கல் போல உள்ள என் நெஞ்சை கடவுள் இல்லை கடவுள் இல்லை, கடவுளை கடைசியாக பார்த்துக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணி விட்டு அதுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் கல்யாணத்தை பண்ண அடுத்த மாதத்துலேருந்து என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, இன்னும் குளிக்கிறாளா இன்னும் குளிக்கலையா, இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே கொஞ்ச நாள் ஆகிடுவான். பேரம் பிறந்த பின்னாடி அப்புறம் அதே கதின்னு ஆகிடும். ஆக மாயை வலையில் நீண்டு கொண்டே போகும். அதுக்கு தான் திருஞான சம்பந்த பெருமான் நல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் அப்படின்னு பாடுறார். அந்த பாடல்ல அம்மி மிதிக்கிறது, அருந்ததி பார்க்கறதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அழுகிறது அந்த குழந்தை. என் கல் மனதை உருகச் செய்கின்ற உயிராய் நிற்கின்றானே, உருக்கி என் உயிராய் இருக்கானே. உடலை இயக்குவது உயிர், உயிரை இயக்குவது சிவபெருமான். இது நம்ம அடிப்படை கல்வி. ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிற மாதிரி இந்த உடலை இயக்குவது, இந்த உலகத்தையே இயக்குவது சிவபெருமான். இந்த உடலை இயக்குவது என்னுடைய உயிர், உங்க உடலை இயக்குவது உங்க உயிர், அந்த உயிரை இயக்குவது சிவபெருமான். சிவபெருமானை இயக்குவது யாராக இருக்கும்? காத்தாய் கற்பாய் முக்காய் ஆத்மா. சிவபெருமான் அவங்க இயக்க முடியுமா? இதுதான் ஜோக் ஆஃப் த இயர் ஆயிடும். சிவபெருமானை யாரு இயக்குவது? பதி, அது என்றும் உள்ளது. அது என்ன சொல்றது, தன்வயத்தன். அவனை யாரும் படைக்க வேண்டாம், அவனை யாரும் அழிக்க முடியாது, அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனா ஏதாவது பார்த்து பண்ணாதான். ஆக என்ன சொல்றாரு? நீராய் உருக்கி என் உயிராய் நின்றானே. இப்படிப்பட்ட பெருமானை வர்ணிக்கின்றார் ரொம்ப அருமையாக. சிவபெருமானை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் சோதி, அவன் மாசற்ற சோதி, அவன் மலர், அவன் மலர் சுடர், அவன் தேசன்,
அவன் அமுதன், அவன் தேனார் அமுதன், அவன் சிவபுரத்தைச் சேர்ந்தவன், அவன் இந்த பாசம் 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 என்கின்ற இந்த பற்று, ஆணவம், கண்மம், மாயை, அந்த பாசம், அந்த அந்த ஆணவ பற்றை நான் தான் பண்ணேன், நான் தான் கிளாஸ் நடத்துறேன்,